திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி, அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணாரமுதக் கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க. அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்துக் கொண்டிருப்பதும் சிவநெறியே சீரான வாழ்வு தரும் என்கிற டெலகிராம் சேனல் மூலம் திங்கட்கிழமைகள் தோறும் இரவு 8 மணிக்கு புனிதவதியாரின் புனித பயணம் என்கிற தலைப்பின் கீழே காரைக்கால் அம்மையார் வரலாற்றை நாம் பார்த்து வருகிறோம். அந்த வகையிலே நம்முடைய நிகழ்ச்சியை வழிநடத்துவதற்காக காரைக்காலிலிருந்து சிவ திருமதி அம்மையார் விஜயலட்சுமி அம்மா அவர்கள் நம்மோடு உரையாற்ற வருகிறார்கள். அவருடைய பொற்பாதங்களையும் நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள அத்துணை அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளையும் மனம் வழி மேகலாலே வணங்கி நாம் நிகழ்ச்சிக்குள் இணைந்து நுழைவோம். நற்றுணையாவது நமச்சிவாயவே. அம்மா வாங்கம்மா. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நான் பேசுறது எல்லாருக்கும் கேக்குதா? நல்லா கேக்குதுங்கம்மா, தெளிவா கேக்குது. சிவாய நம. நான் என்று வணங்கும் நடராஜ பெருமானின் பொன்னார் திருவடிகளை போற்றி வணங்கி, ஐந்தொழில் புரிகின்ற அந்த சதாசிவமூர்த்தியை போற்றி வணங்கி, புனிதவதியாரின் புனித பயணம் என்ற தொடரில் அடியார் பெருமக்களை சந்திப்பதற்கு இறையருளும் குரு அருளும் கோட்டி வித்திருக்கிறது. இந்த நல்ல நிகழ்ச்சியை நமக்கு தொடர்ந்து தருகின்ற சிகாரம் டெலி சேனலுக்கும் மற்றும் அதன் நண்பர்களுக்கும் மற்றும் ஒருங்கிணைப்பாளருக்கும் நம் நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்வோம். வந்திருக்கும் அத்துணை அடியாருக்கும் என் வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். திருச்சிற்றம்பலம். இன்னைக்கு எல்லாரும் சோமவாரம் சங்காபிஷேகத்துக்கு எல்லாரும் போயிருப்பாங்க. அதனால வர்றதுக்கு தாமதமாகும்னு நான் நினைச்சேன். ஆனா அடியார்கள்லாம் வந்திருக்கிறாங்க. அதுவே ரொம்ப சந்தோஷம். சோமவாரம் அப்படிங்கிறதுனால இந்த வர்ற வாரத்துல ஒரு 15 நிமிஷம் அப்படி நம்ம லேட்டா ஆரம்பிக்கலாமா அப்படிங்கிறதையும் சொல்லுங்க. ஏன்னா எல்லாரும் 8 மணிக்கு அங்க பிரசாதம் வாங்கிட்டு சேர்றதுக்கு டைம் ஆகும் பார்த்தீங்களா? அதனால நம்ம ஒரு 15 நிமிஷம் 8:15க்கு இல்ல 8:30க்கு கூட நம்ம இத ஆரம்பிக்கலாம். ஏன்னா அந்த நன்றிம்மா, சோமவாரம் கரெக்டா சொன்னீங்க. சரிங்கம்மா, அப்படியே ஃபாலோ பண்ணலாம். நன்றிம்மா. ஏன்னா நானும் அங்க பூஜை முடியவே இல்ல. அதுக்காட்டி நான் வந்துட்டேன் பார்த்துக்கோங்க. சரி நம்ம சொல்லல இத முன்னாடியே அப்படிங்கிறதுனால நான் புறப்பட்டு வந்துட்டேன். சரிங்கம்மா. சரி. இப்ப நம்ம போன தொடர்ல பார்த்த பாடல பார்ப்போம். கடன்மிசை வங்கமூட்டி கருதியே தேயம் தன்னில் அடைவுறு சென்று சேர்ந்தங்களவில் பல்வளங்கண் முற்றி இடை சில நாட்களின் நீங்க மீண்டும் மக்களத்திலேறி படர்புடற் கண்ணி நாட்டோர் பட்டினம் மருங்கு சார்ந்தான். அதாவது எல்லார்கிட்டையும் பொய் சொல்லிட்டு நான் வணிகம் செய்ய போறேன் அப்படின்னு சொல்லி நடந்த நிகழ்ச்சியை யாருக்குமே சொல்லாம, ஏன்னா அந்த மாங்கனியால அவன் ஆச்சரியம் அடைந்ததுனால அம்மையாரை விட்டு பிரியணும் அப்படின்னு முடிவு பண்ணி கன்னிப்பட்டினமோர் அப்படின்னு சேர்ந்தான் அப்படின்னு சேக்கிழார் பெருமான் சொல்லும் போது ஓர் பட்டினம் அப்படின்னு சொல்றாரு. ஏன் அதை அப்படி சொல்றாரு அப்படின்னாக்கா, அம்மையாரை விட்டுட்டு இவன் வந்தது ஒரு காரணம். இன்னொன்னு அங்க போய் அம்மையார் இருக்க போறதில்ல. அந்த பட்டணத்துல அம்மையார அவன் சேர்ந்து அங்க வாழல அவங்க. அம்மையாரை விட்டுட்டு அவன் ஏற்காம வேற ஒரு மனைவியை திருமணம் செய்து கொண்டதுனாலையும், அதோட அங்க இருந்தே அவங்க பேய் வடிவம் வாங்கிக்கிட்டதுனாலையும் அந்த பட்டணத்து பேரை குறிப்பிடாம இருக்கலாம் அப்படின்னு ஆசிரியர் சொல்றாங்க. அத ஓர்பட்டினம் அப்படின்னு சொல்லி நமக்கு அது எந்த எந்த இடம் அப்படின்னு தெளிவில்லாம சொல்லியிருக்காங்க அப்படின்னு சேக்கிழார் பெருமானை பத்தி. ஆனா இவங்கெல்லாம் ஆஹ் அறிஞர்கள் ஆய்வு எல்லாம் செஞ்ச பிறகு பாத்தீங்கன்னா அது குலசேகரப்பட்டினம்னு கண்டுபிடிச்சாங்க. தூத்துக்குடியில உள்ள குலசேகரப்பட்டினம் தான் அது. அவன் வாழ்ந்த இல்லம், அவன் வாழ்ந்த தெரு அப்படின்னு சொல்லி அதெல்லாம் இருந்ததெல்லாம் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு நம்ம வரலாற்று இதுல நம்ம பாக்குறோம். இப்ப அந்த பட்டினத்துல போய் இவன் சேர்ந்துட்டான். சேர்ந்த பிறகு பாத்தீங்கன்னா, இப்ப அடுத்த பாடலை நம்ம பார்ப்போம்.
அப்பதி தன்னிலேறி அழகில் பல்பொருளாக்கும் ஒப்பின் மானிதியமெல்லாம் ஒரு வழி பெருக உய்த்து மெய்புகழ் விளங்கும் அவ்வூர் விரும்ப ஓர் வணிகன் பெற்ற செப்பரும் கண்ணி தன்னை திருமலி வதுவை செய்தான். கப்பல் ஏறி இந்த பதிக்கு வந்தாச்சு. பதிக்கு ஏறி வந்த பிறகு இங்கேயே வந்து என்ன பண்றான்னா வந்து இறங்கிடுறான் அப்படின்னு. கன்னி தன்னை திருமலி வதுவை செய்தான். அங்க ஒரு பெண்ணை பார்த்து திருமணம் செய்துகிட்டான் அப்படின்னு சொல்றாரு. கப்பல் ஏரி அப்படின்னு சொல்றாரு. ஏற்கனவே வந்து அவன் ஏரி தான் வந்தான். திரும்பியும் அவரு ஏரி அப்பதி தண்ணியில் ஏரி அப்படின்னு ஏன் சொல்றாரு அப்படின்னா, கப்பல்லேருந்து இறங்கி திரும்ப வந்து ஏன்னா கப்பல் நேரா வந்து கரைக்கு வராது. அப்ப என்ன செய்யணும்? கப்பல்லேருந்து இறங்கி ஒரு படகுல சேர்ந்து வரணும். அததான் வந்து குறிப்பிடுறார் அப்படின்னு சொல்றாங்க. இல்லன்னா அங்க ஏறி அவன் வந்து அடுத்தடுத்த நகரத்துக்கு போயிட்டு இருந்தான் முதலல்லாம். இப்ப அப்படியெல்லாம் போகாம இந்த இடத்திலே நம்ம நின்னுருவோம். இந்த பட்டணத்துக்கே நம்ம இருப்போம். இங்கே நம்ம வாழ்வோம் அப்படின்னு முடிவு பண்ணி வந்ததுனால, கரையேறி வந்தான். அந்த நகரத்துக்கு கரையேறி வந்தான் அப்படிங்கிற ஒரு பொருள்லயும் நம்ம வந்து பார்க்க வேண்டியதா இருக்குது அப்படின்னு வந்து வரலாற்று இதுல நமக்கு குறிப்பிடுறாங்க. அழகில் பல்பொருள் ஆக்கும் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்றாங்க. இப்ப இந்த பொருளெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அ வணிகன் வந்து கப்பல்ல ஏத்திட்டு வந்தது. இப்ப இங்க வந்த பிறகு என்ன இந்த பட்டணத்துக்கு வந்துட்டான். வந்த பிறகு அங்கேருந்து பொருள்கள் நெறைய வாங்கிட்டு வரான். வந்து இங்க வந்து அது பல அளவுல பெருக்குனானாம். அத எப்படி பெருக்குனான் அப்டின்னா, இப்ப கூட வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம வந்து இங்கேருந்து வெளிநாடு போவாங்க. வெளிநாடு போயிட்டு வந்து அந்த பணத்த மொத்தமா சேர்த்து ஏதாவது ஒரு தொழில் செஞ்சு, இங்க பெரிய தனவந்தராவோ, இல்ல செல்வந்தராவோ இங்க இருப்பாங்க. நெறைய பேர் எப்படி அவங்க இவ்ளோ பெரிய வீடெல்லாம் கட்டுனாங்க அப்படின்னு நம்ம கேட்டோம்னாக்கா, வெளிநாடு போயிருந்தாரு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நம்ம நாட்டு தொகைக்கும், வெளிநாட்டு தொகைக்கும் அது வித்தியாசம் இருக்கிறதுனால, அப்ப அந்த பணத்த அவங்களால என்ன பண்ண முடியுது? சேமிக்க முடியுது. இங்க வந்து ஒரு பெரிய அளவுல அவங்களால வாழ முடியுது அப்படின்னு சொல்லப்படுது இப்பயும். அதுபோல தான் இங்க இவன் என்ன பண்ணான்னா, எங்க பார்த்தாலும் வித்த பொருள்கள எல்லாம் இப்ப இங்க கொண்டு வந்து என்ன பண்ணான்னா, அத பெருக்குனானாம். எப்படி? பொருள்கள் ஆக்கும் தன்மை. அதாவது பொருள்கள பெருக்கும் தன்மை கொண்டான் அப்படின்னு சொல்றாங்க. எப்படி அத பண்ணான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவன் கொண்டு வந்த பொன், மணி, வெள்ளி இந்த பொருளெல்லாம் என்ன பண்ணான்னா, விளைநிலம் வாங்குனானா, இல்ல ஏனைய வாணிகத்துறை அந்த மாரி போட்டிருப்பான். இல்ல வட்டிக்கு குடுத்து கூட அந்த மாரி செய்யலாம். அந்த மாரி வந்து அவரு சொல்றாரு. அது மாரி அங்க இருந்து கொண்டு வந்த பொருளெல்லாம் பல்பொருள் ஆக்கினான். அப்ப அதாவது என்னன்னா, அங்க இருந்து கொண்டு வந்த பொருளெல்லாம் அவன் ஏதோ ஒரு வகையில இவங்க உய்த்து சொல்றாங்க. பொன்னும், மணியும் கொண்டு வந்திருப்பான். அதெல்லாம் வந்து அவன் வித்து பெரிய பணக்காரனா இருந்திருப்பான். இல்ல விளைநிலம் நெறைய நிலம் வாங்கி போட்டிருந்திருப்பான். இல்லன்னா வாணிகம் செஞ்சிருப்பான். இல்லன்னா வட்டிக்கு விட்டுருப்பான். அந்த மாரி எல்லாம் வந்து அவன் செஞ்சிருப்பான் அப்படின்னு. ஆனா எத செய்தான்லாம் சொல்லல. பல்பொருள் ஆக்கியிருக்கான். அப்ப அப்ப இவன் வந்து இங்க வந்த பிறகும் நெறைய பொருள்கள கொண்டு வந்து பெரிய அளவுல செல்வந்தனா ஆன பிறகு, அவனோட புகழ் வந்து எங்க பார்த்தாலும் பரவுதாம். ஏன்னா, ஒரு பெரிய பணக்காரர் ஒரு ஊர்ல இருக்காருன்னா, கண்டிப்பா அவங்கள பத்தி எல்லாரும் சொல்லுவாங்க. அந்த ஊர்ல இவன் பெரிய வணிகனா ஆயிட்டான். மெய்ப்புகழ் அப்டின்னா, அந்த ஊர்ல அவன் ஒரு பெரிய பணக்காரனா, அதாவது கடல் வாணிகம் செய்து வந்தவன், இங்க வந்து இந்த ஊர்ல தங்கி ஒரு பெரிய வாணிகனா ஆயிட்டான். அதனால வந்து என்னது, அவன் உண்மையாவே வந்து கொண்டு வந்த பொருள வச்சு அவன் இந்த பொய்யெல்லாம் எதுவும் செய்யல இங்க. இங்க வந்து உண்மையா தான் வாணிகம் செஞ்சிருக்கிறான். அப்ப அந்த மெய்ப்புகழ் அவனுக்கு புகழ் வந்து எங்க பார்த்தாலும் பரவுச்சு அப்படின்னு. அப்புறம் அடுத்தது சொல்றாரு, ஊர் விரும்ப அவ்வூர்ல உள்ள மக்கள்லாம் விரும்ப. அப்ப என்ன பண்ணியிருக்கான்? நேர்மையா, மிக நல்ல நல்ல ஒரு வணிகனாக அவன் வாழ்ந்திருக்காங்க. அதாவது அந்த அந்த ஊர்ல உள்ளவங்கலாம், இந்த இவன பார்த்துட்டு என்ன நினைக்கிறாங்கல்லாம், இவனுக்கு கல்யாணம் ஆகல. இவன் தனியா தான் வந்து இங்க இருக்கான். அதனால இவனுக்கு திருமணம் செய்து வைப்போம் அப்படின்னு எல்லாரும் என்ன செய்றாங்களாம், அந்த ஊர்லயே ஒரு அழகான பெண்ண பார்த்து, இவனுக்கு திருமணம் பண்ணி வைக்கிறாங்களாம். ஏன் இப்ப இந்த செய்திய வந்து சொல்றாங்க அப்படின்னா, இவன் இப்ப வந்து ஏற்கனவே எனக்கு கல்யாணம் ஆயிட்டுன்னு இவன் சொல்லியிருந்தா, கண்டிப்பா யாருமே என்ன பண்ணியிருக்க மாட்டாங்க, இவனுக்கு பொண்ணு குடுத்துருக்க மாட்டாங்க. ஆனா இவன் வந்து என்ன சொல்லல, நான் முன்பே கல்யாணம் ஆனவன். நான் வந்து அந்த மனைவிய விட்டு இங்க வந்துட்டேன் அப்படின்னு எதையும் சொல்லலையாம். எதையும் சொல்லாம, இவன் தனித்து அங்க இருக்கிறத பார்த்த உடனே, அந்த ஊர் மக்களுக்கெல்லாம் இவன ரொம்ப புடிச்சு போனதுனால,
அந்த ஊர்லயே ஒரு பொண்ண பார்த்து, இவனுக்கு திருமணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்கலாம் என்ன பண்றாங்களாம், திருமணம் செய்கிறார்கள் அப்படின்னு. செப்பரும் கன்னி அப்படின்னு சொல்லி, இந்த பொண்ண எப்படி சொல்றாங்க, அவ்வூர் விரும்பவோர் வணிகன் பெற்ற செப்பரும் கன்னி அப்படின்னு அழகா சொல்றார் சேக்கிழார் பெருமான். என்ன செப்பரும் கன்னி அப்படின்னா, உடல் அளவுல, அதாவது இவ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல வதுவை. அதாவது ஒரு நல்ல பெண்ணு. இவ வந்து எப்படிப்பட்டவ அப்படிங்கிறதோட, இவ வந்து ஏற்கனவே நாயகனா இருந்த அம்மையாருக்கு நாயகனா இருந்த அந்த கணவனையே, இவளும் திருமணம் பண்ணிக்கிட்டாளாம். அதனால இவளுக்கு அந்த பெருமை இவளுக்கு கிடைத்தது அப்படின்னு. அம்மையாரையே நாயகனாக, தனக்கும் நாயகனாக பெரும்பேறு கருதி, அந்த ஒரு சிறப்பு. ஏன்னா, இதுக்கு முன்னாடி வந்து யார் கல்யாணம் பண்ணியிருந்தா அப்படின்னு கேட்டா, புனிதவதி அம்மையார் கல்யாணம் பண்ணியிருந்திருக்காங்க. அப்ப அப்படிப்பட்ட சிறப்புடைய ஒரு கணவன். அப்ப அம்மையாருக்கு கணவனா இருந்தவன, தானும் கணவனா வந்து ஏத்துக்கிட்டோம் அப்படிங்கிறதுனால, செப்பரும் கன்னி அப்படின்னு சொல்லி சேக்கிழார் பெருமான் சொல்றாரு. பெறலரும் திருவினார், அதாவது யாருமே பெற முடியாத, ஏன்னா அம்மையாருக்கு கணவனா இருந்தவன, இப்ப நம்ம சொல்லும்போது என்ன சொல்றோம்? இப்ப சாதம் அப்படின்னு சொன்னா, நம்ம வீட்ல சமைக்கிறத சாதம்ன்னு சொல்றோம். அதே வந்து ஒரு சன்னிதானத்துல, இல்ல ஒரு திருக்கோயில்ல குடுக்குறாங்கன்னா, அத பிரசாதம் சொல்றோம். அப்ப சுவாமியோட பிரசாதம் கிடைக்கிறது நமக்கு பெரிய அருள் அப்படின்னு. அப்ப அதுபோல இங்க வந்து என்னது, அம்மையார் வந்து என்னது, ஒரு தெய்வப் பெண். அப்ப ஒரு தெய்வப் பெண்ண திருமணம் பண்ணியிருக்கிற இவன், அப்ப இவனுக்கு மனைவியாகிற ஒரு பெறலரும் தவம் அப்படின்னு. அப்ப அப்படிப்பட்ட பேரு இந்த பெண்ணுக்கு கிடைத்தது அப்படின்னு சொன்னாங்க. விரும்புமோர், அதாவது எல்லாரும் விரும்புகின்ற ஒரு கணவனாக இவன் வாழ்ந்தான் அப்படின்னு சொல்லி இந்த பாடல்ல வந்து நமக்கு வதுவை செய்தான். அப்ப வந்து என்னன்னா, திருமணம் செய்தான் அப்படின்னு. அ அதாவது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, திருமலி வதுவை அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அத அப்படி சொல்றாங்கன்னா, உலக நிலையில வந்து செல்வம் தான் மிக பெரிது. அதனால திருன்னா செல்வம். இந்த இடத்துல செல்வத்த சொல்றாங்க. அப்ப இவன் மிகப்பெரிய செல்வந்தனா இருக்கான். அப்ப செல்வந்தனா இருக்கிறது ஒரு காரணம். இந்த பெண்ணுக்கு கிடைத்த ஒரு பேரு. இன்னொன்னு, அருள் பெற்ற அந்த அம்மையாரோட கணவனையே தான் கணவனாக அடைந்தது. அவளுக்கு அது தெரியாது. இருந்தாலும் அப்படிப்பட்ட ஒருவனை இவ கணவனாக அடைந்தாள். அப்ப அவ்வளோ பெரிய சிறப்பு வாய்ந்தது. இவன திருமணம் செய்து கொண்டது அப்படின்னு சொல்லி அழகா நமக்கு வந்து சேக்கிழார் பெருமான் சொல்றாரு. அடுத்த பாடல் பாருங்க. பெறலரும் திருவினாலை பெருமணம் புணர்ந்து முன்னை அரளியல் நறுமென் கூந்தல் அணங்கனார் திறந்திரற்றம் புறமொரு வெளியுறாமற் பொதிந்த சிந்தனை ஈனோடு முறைமையின் வாழாமை வைகி முகமலர்ந்தொழுகும் நாளில், அதாவது ரொம்ப சந்தோஷமா ஒழுகும் நாளில், ரொம்ப சந்தோஷமா வாழ்க்கை நடத்துகின்ற அந்த நாளில் என்னன்னா, பெறலரும் திருவினாள். அதாவது ஏற்கனவே முதல்ல சொல்லும்போது என்ன சொன்னாங்க? முப்பெரும் கன்னி அப்படின்னு சொன்னாங்க. செப்பெரும் கன்னி. அப்ப பிறர்க்கரிய ஒரு பேறு பெற்ற கன்னி அப்படின்னு, இங்க பெறலரும் திருவினாள் அப்படின்னு சொல்றாங்க. அதே கருத்த தான் இங்க என்னாது, புனிதவதியாரோட கணவனையே தனக்கும் நாயனாக பெற்ற ஒரு அரிய செல்வம். அப்ப அப்படிப்பட்ட ஒரு மனைவியாக இருக்கிறவள். இதுக்கு வந்து என்னது, பெறுவதற்கரிய ஒரு திருவினாள். அப்ப அப்படிப்பட்ட ஒரு மங்கை. செல்வத்திலேயும் இவ வந்து என்னது, நிறைந்த செல்வத்த பெற்ற ஒரு கணவன அடைஞ்சிருக்கிறா. இன்னொன்னு, அந்த அம்மையாரோட கணவனையே தான் கணவனாக அவ அடைந்திருக்கிறாள். அப்ப இவ என்னது, மிகப்பெரிய பாக்கியசாலி, மிகப்பெரிய புண்ணியம் செய்தவள் அப்படிங்கிற மாரி பெருமணம். அதாவது இவன் வந்து செல்வந்தன் அப்படின்னு காட்டுறதுக்காக பெருமணம் புணர்ந்தான் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது மிகப்பெரிய திருமணமாக, மிக செல்வந்தனாக, ஏன்னா இவன் இப்ப வந்து பெரிய செல்வந்தனா இருக்கான். இதே போலதான் அங்க காரைக்கால் அம்மையாருக்கும் அவரோட அப்பா வந்து திருமணம் செய்து வைத்தார். மிக பெருமணம் செய்து வைத்தார் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போலயே இங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா, இவன் மிகப்பெரிய செல்வந்தனா இருக்கான். அதனால பெரு விழாவாக அதை எடுத்து என்ன பண்ணானா, திருமணம் செய்தான். அதான் பெருமணம். முன்மணம் புணர்ந்து, அதாவது ஏற்கனவே வந்து அவன் திருமணம் புரிந்தவன் அப்படி இருந்தா கூட, இப்ப எப்படி பண்ணியிருக்கான்? மிகப்பெரிய விழாவாக. இப்ப 2வது கல்யாணம் அப்படிங்கிறதுனால சாதாரணமா செய்வோம்லாம் செய்யலையாம். இவன் பெரிய பணக்காரன் அப்படிங்கிறதுனால பெரு விழாவாக எடுத்தான். பெரு விழாவாக திருமணம் செய்தான். அறல் இயல் நறுமண் கூந்தல் அப்படிங்கிறாங்க. அதாவது
அ ஏற்கனவே சொல்லுவாங்க. அதாவது மரபு சார்ந்து பெண்கள் வந்து என்னன்னா, கற்பொழுகு உள்ள பெண்களுக்கு வந்து நறுமணம் வாய்ந்த கூந்தல் இருக்கும் அப்படின்னு. கற்பு நெறி தவறாத பெண்களுக்கு அப்படின்னு. அப்புறம் முதல் ஜாதி பெண்கள் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அதாவது இந்த இடத்துல வந்து முதல் ஜாதின்னு எத சொல்றாங்க அப்படின்னாக்கா, இத மாரி தெய்வப் பெண்கள், அந்த மாரி பெண்களுக்கு வந்து நறுமணம் உள்ள கூந்தல் இருக்கும் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அரல் அப்படின்னாக்கா கருமணல் அப்படின்னு அர்த்தம். அது மாரி இயல் அப்படின்னா, அந்த ஒழுக்குத்தன்மை அப்படின்னு. எப்படி வந்து கருமணல் வந்து அதாவது ஆத்தோரத்துல கருமணல் சேர்ந்திருக்கும். அந்த காலத்துலலாம் நம்ம பார்க்கும்போது, தண்ணி ஓடி வரும்போது, ஓரத்துல வந்து கருப்பு கலர்ல ஒரு மணல் வந்து அப்படியே கோடா இருக்கும். நான் சின்ன வயசுலலாம் வந்து, நாங்க இந்த அரசலாறு, இந்த பொன்னி ஆறுலாம் சொல்றோம் பார்த்தீங்களா? காவேரி ஆறு இதுலலாம் நாங்க பார்த்துருக்கோம். இப்பல்லாம் பார்த்தீங்கன்னா, ஆத்துல வந்து ஒரே செடியும், கொடியும் தான் இருக்கு. மண்ணே முதல்ல காணோம். அப்புறம் எங்கேருந்து கருமணல் வர்றது? அப்ப அந்த கருமணல் போல ஒழுகும் அப்படிப்பட்ட ஒரு நறும் புகை உள்ள, அதாவது வாசனை மிக்க ஒரு கூந்தலை உள்ள பெண்ணாம். இது எதுக்கு இப்படி காட்டுறாங்க அப்படின்னாக்கா, இவ வந்து ஒரு உயர் ஜாதி பெண்ணாக இருக்கிறாள் அப்படிங்கிறதுக்காக. ஏன்னா கருமையான கூந்தல், அது வந்து என்னது கருமணல் போல அப்படி தாழ்ந்து கீழ ஒழுகுது அப்படின்னு. அதாவது கீழ வந்து புரளுதாம் அந்த கூந்தல். அத சொல்றதுக்கு தான் அவரு அந்த மாரி சொல்றாரு. இப்ப குட்டையா அங்கேயே நிக்கல அந்த கூந்தல். கீழ வந்து கருமணல் மேல அப்படியே ஒழுகுகின்றது. அப்படிப்பட்ட சிறப்பான கூந்தலை உடைய ஒரு மகள் இவ. அப்படிப்பட்ட ஒரு பெண்ணு அப்படின்னு. அதாவது அணங்கார் அணங்கு ஏற்கனவே சொன்னோம். நம்ம அணங்கு அப்டின்னா தெய்வம் அப்டின்னு சொன்னோம். இங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஆ இவங்கள சொல்லும்போது திருமடந்தை அப்டின்னு சொன்னாங்க. ஏன்னா தெய்வப் பெண். இவள் வந்து தெய்வப் பெண் அப்டிங்கிறதுனால தான் இவன் வந்து விட்டுட்டு வந்தான். இந்த கணவன் வந்து என்ன பண்ணான், இவ கூட நம்ம இல்லற வாழ்க்கை வச்சுக்க கூடாது அப்டின்னு சொல்லி விட்டுட்டு வந்தான். இப்ப இங்க அணங்கார் அப்படிப்பட்ட தெய்வப் பெண்ணாகிய கணவன் அப்டின்னு இங்க சொல்றாரு. அற்றம் அப்படின்னா காரைக்கால் அம்மையார விட்டுட்டு வஞ்சனையால, அதாவது தெய்வப் பெண்ணா இருந்த காரைக்கால் அம்மையார, இங்க என்ன பண்ணிட்டான்? இவன் வந்து வஞ்சனையால, இவன் வந்து உண்ம சொல்லிட்டு வரல. இத மாரி உன் கூட என்னால வாழ முடியாது. இனிமே நான் உன் கூட இல்லற நடத்த முடியாது. அப்படின்லாம் இவன் சொல்லிட்டு வரலையாம். இவன் பொய் சொல்லிட்டு தான் வந்திருக்கிறான். என்ன சொல்லிட்டு வந்திருக்கிறான்? நான் வணிகம் செய்ய போறேன் அப்படின்னு. அப்ப வஞ்சனையால, இங்க வஞ்சனையால அந்த அம்மையார விட்டு நீங்குனதுனால நான் கடல் வணிகம் செய்து நிதி கொணர்வேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கிறான். ஆனா, இங்க வந்து பார்த்தீங்கன்னா, இவன் என்ன பண்றான், இங்க அத சொல்லவே இல்ல. ஏற்கனவே ஒரு மனைவி இருக்குன்னு. அப்ப புறம் ஒரு வெளியூராமல் அப்படின்னு. அதாவது என்னான்னா, இங்க வந்து எப்படி சேக்கிழார் பெருமான் சொல்றார்ன்னா, புறத்தே அதாவது வெளியில வந்து பார்த்தீங்கன்னா, யாருக்கும் சொல்லலையாம். மனைவிக்கோ, இல்ல மனைவிய சார்ந்தவங்களுக்கோ, யாருக்குமே வந்து தான் வந்து ஒரு திருமணமானவன் அப்படின்னு. அடுத்தது சொல்றாரு, "பொதிந்த சிந்தனையினோடு" அப்படின்னு. அதாவது அந்த ரகசியத்த மனதிற்குள்ள பூட்டி வச்சானாம். அந்த சிந்தனை எப்போதும் அவனுக்கு இருக்கு. ஏன்னா, அவ வந்து இறைப்பெண். அப்ப அவ தெய்வப் பெண். அந்த சிந்தனை இருக்கிறதுனால, அத வந்து நம்ம என்ன பண்ணிறக்கூடாது, வெளியில யாருக்கும் சொல்லிறக்கூடாது அப்படின்னு வஞ்சனையால, அத சிந்தனைக்குள்ள பூட்டி வைத்தான். யாருக்கும் தெரியாம அப்படின்னு. அவனுக்கு மனதுக்குள்ள அந்த சிந்தனை இருந்தா கூட, இப்ப எல்லாரும் சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க அப்படின்னாக்கா, முகத்துல வந்து அடுத்தது காட்டும். அதாவது "அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்" அப்படின்னு. இப்ப நம்ம ஒரு பொய் சொல்றோம், இல்ல ஏதோ ஒரு தப்பு செய்றோம் அப்படின்னாக்கா, நம்ம சாதாரணமா அவங்க கேட்டிருந்தா கூட, நம்ம வந்து ஒரு தப்பு செஞ்சோம்னு வச்சுக்கோங்களேன், அப்ப நம்ம பயந்து போவோம். ஏதோ ஒரு ஒரு ஒண்ணு நடந்திருக்கு, ஒரு தப்பு நடந்திருக்கு. அப்ப அவங்க சாதாரணமா "எங்க?" இல்ல "யாரு?" அப்படின்னு கேட்டா கூட, உடனே அவங்க பயந்து போயிருவாங்க. அப்ப அந்த பயந்தத வச்சு என்ன பண்ண "ஏதோ தப்பு நடந்திருக்கு" அப்படின்னு. அப்ப "அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்." ஒரு தப்பு செய்றாங்க அப்படின்னா. ஆனா, இவனுக்கு வந்து என்னன்னா, அந்த சிந்தனையை மனதிற்குள் பூட்டி வைத்தான். அந்த சிந்தனையே அது வெளியில தெரியாத அளவிற்கு அவன் மறைத்து வைத்தான் அப்படின்னு சொல்றாரு. முறைமையின் இந்த இல்வாழ்க்கை முறையில அவன் வந்து எதையுமே வெளிப்படுத்தவில்லை அப்படின்னு. அதாவது எப்படி வந்தானா, அதுக்கு ஒரு உதாரணம் சொன்னாங்க. மனத்தினுள் கருப்பு வைத்து பொய்தவ வேடம் கொண்டு. அதாவது முகத்துல மட்டும் சிரிப்பு வச்சிருக்கானாம். ஆனா மனத்துல என்ன வச்சிருக்கான்? பொய்தவ வேடம் அப்படின்னு. இங்க வந்து எத சொல்றாங்க அப்டின்னா, மெய்ப்பொருள் நாயனாரோட அந்த கதைய தான் நமக்கு சொல்றாங்க இங்க. ஏன்னா, மெய்ப்பொருள் நாயனார் வந்து என்ன நெனச்சாரு? மெய்ப்பொருள் அதாவது திருநீற்றையும், இந்த ருத்ராட்சயத்தையும் அவர் வந்து என்னது மெய்ப்பொருளாக நினைத்தார். இந்த மெய்ப்பொருள யாரெல்லாம் அணிஞ்சிருக்காங்களோ, அவங்கலாம் இறைவனுடைய வடிவம் அப்டின்னு அவரு நினைத்தார்.
ஆனா, இந்த முத்தநாதன் என்னன்னா, அவனும் ஒரு அரசன் தான். இந்த மெய்ப்பொருள் நாயனார் ஒரு அரசன். ஆனா, இருந்தாலும் இந்த மெய்ப்பொருள் நாயனார இவன் வந்து ஜெயிக்கவே முடியல. போர்ல எப்போதுமே இவன் தோத்து தான் போறான். அதனால இவன் என்ன பண்றான், இவன நேரடியா போர் புரிஞ்சு நம்ம வந்து இவன ஜெயிக்க முடியாது. அதனால இவன் ஏமாற்றி, வஞ்சனையால தான் நம்ம என்ன பண்ண முடியும்? இவன ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லி, "பொய்தவ வேடம் கொண்டு" அப்படின்னு சொன்னான். இப்ப இவனுக்கு வந்து உண்மையிலேயே வந்து இப்ப ஒரு தீட்சை பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க ஒரு தீட்சை எடுத்து ஒரு திருநீர் பூசுறாங்கன்னா, அவங்களுக்கு தெரியும். எந்தெந்த இடத்துல திருநீர் பூசணும், எப்படியெல்லாம் திருநீர் பூசணும் அப்படின்னு தெரியும். ஆனா, இப்ப திருநீரு தீட்சை எடுக்காதவங்க வந்து திருநீர் பூசுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க பார்த்தீங்கன்னா, எல்லா இடத்துலயும் பூசியிருப்பாங்க. எந்தெந்த இடத்துல பூசணும் அப்படின்னு அந்த முறை இல்லாம, எல்லா இடத்துலயுமே அவங்க பூசியிருப்பாங்க. அப்ப அத வச்சே நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்? இவங்க வந்து தீட்சை எடுக்கல. இவங்க சாதாரணமா தான் திருநீர் பூசியிருக்காங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுபோல தான் இங்கேயும் வந்து இவன் முறையான தீட்சை, முறையான அந்த மெய்ப்பொருள் தெரிஞ்சிருந்தான்னா, இவன் ஒழுங்கா திருநீர் பூசியிருப்பான். இவன் உடலெல்லாம் திருநீர் பூசிட்டு வந்தானாம். எந்த இடத்துல பூசணும் அப்படின்னு தெரியாததுனால. அத மாரி சொல்றாங்க. அப்ப இவனும் என்ன பண்றான்? இந்த அது போல தான் பூசிட்டு வந்து என்ன பண்றான்? இந்த மாரி மெய்ப்பொருள் சொல்ல வந்திருக்க மன்னனுக்கு, அதனால நீங்க வந்து அப்ப மன்னன் இருக்கிற இடம்னா அந்தப்புரத்துல இருக்காரு. அந்தப்புரத்துக்குள்ள யாரையும் உள்ளயே விடமாட்டாங்க. அப்படி உள்ள விடாம இருந்தா கூட, இவன் எதையுமே கேட்காம ஏன்னா, மெய்ப்பொருள் நாயனார் என்ன சொல்லியிருக்காருன்னா, "திருநீர் பூசிட்டு வந்திருக்கவங்கள நீ தடுக்கக்கூடாது." காவலர்களுக்கு உத்தரவு போட்டிருக்காரு. அப்ப இவன் என்ன பண்றான், திருநீர் பூசிட்டு வந்திருக்கிறதுனால எந்த காவலர்களும் இவன தடுக்கல. இருந்தாலும் அவனோட அந்த மெய்க்காவலனுக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. ஏன்னா, இவன் பார்வையே வந்து தப்பா இருக்கிற மாரி இருக்கு. அவன் பேரு தத்தன். அவனுக்கு சந்தேகமா தான் இருக்கு. இருந்தாலும் வந்து ஒரு மெய்ப்பொருள வந்து மன்னனுக்கு சொல்லப் போறேன்னு சொல்றதுனால உள்ள விட்டுருக்கான். அப்ப அரசியல்லாம் போக சொல்லிட்டு கடைசியில அவன் என்ன சொல்றான்? சொல்லுவது போல், மெய்ப்பொருளை சொல்லுவது போல் அவர் வந்து அமர்ந்து கேட்கும்போது, அவன் என்ன செய்றான்? வஞ்சனையாக வந்து கத்தியால் குத்தினான் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப வந்து இந்த சத்தத்தை கேட்டு உள்ள வந்தப்ப கூட அப்ப வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, உள்ள வந்து ஒரே நிமிஷத்துல அந்த காவலன் கொன்றுப்பான். ஆனா இவரு சொன்னாரு தத்தா நமரே கான். இவரு யாரு? நம்மவர். அதனால நீ என்ன பண்ணக்கூடாது? இவர கொல்லக்கூடாது. இவர பாதுகாப்பாக நாட்டுக்கு வெளியில கொண்டு விட்டுட்டு வரணும் அப்படின்னு சொன்னதாக அந்த கதையில நம்ம சொல்றோம். அப்ப அதுபோல வஞ்சனையால பொய்த்தவம் கொண்டது போல இங்கேயும் வந்து என்ன பண்றானாம், இந்த இந்த கணவன் வந்து என்ன பண்றான்? என்ன நடந்தது? அந்த மனைவிய எப்படி விட்டுட்டு வந்தோம்? அதெல்லாம் யாருக்கும் வெளிப்படுத்தாத அளவுக்கு, முகத்துல கூட காட்டாம மனதில் பொதித்து வைத்து, மனதுக்குள்ள வந்து என்ன பண்ணியிருக்கானாம், பொதித்து வைத்து சந்தோஷமாக இந்த இந்த பெண்ணோட முறைமையின் வழாம் ஆனா என்ன இந்த இடத்துல என்ன சொல்றாரு அப்படின்னா, சேக்கிழார் முறைமையின் வழாமை வைகி. அதாவது ஆனா குடும்பத்துல வந்து எந்த ஒரு இதையும் அவன் வந்து விட்டு தரலையாம். அதாவது முறையான குடும்பம் நடத்துனானாம். அதுல வந்து பொய் சொல்லிக்கிட்டோ, இல்ல பொய் வணிகம் செய்து கொண்டோ, அந்த மாரி எந்த தவறுகளும் செய்யாம அந்த அம்மாவ விட்டுட்டு வந்த அந்த ஒரு குற்றம், அதாவது அத மட்டும் மறைச்சிட்டு, மத்தபடி ஒரு முறையான வாழ்க்கைய இந்த பெண்ணு கூட வாழ்ந்து முகம் மலர்ந்து ரொம்ப சந்தோஷமா இந்த பெண்ணு கூட வந்து ஏன்னா இவ வந்து "பெயர்க்கரிய பெண்" அப்படின்னு சேக்கிழார் பெருமான் சொல்றாரு பார்த்தீங்களா? அப்படிப்பட்ட ஒரு பெண்ணோட, இவன் முகம் மலர்ச்சியோட என்ன பண்றான்? திருமணம் செய்து கொண்டு மிக அழகாக ஒழுகும் நாளில், அப்ப ரொம்ப அழகா குடும்பம் நடத்துகின்ற அந்த நாளில் அப்படின்னு சொல்லி அதோட இந்த பாட்டுல வந்து நிப்பாட்டுறாரு. நிப்பாட்டிட்டு, அடுத்த பாடல்ல பாருங்க. முருகல சோலை மூதுரதன் முதல் வணிகரோடும் இருநுதிக் கிழவனென்ன எய்திய திருவின்மிக்கு பொருகடற்கலங்கள் போக்கும் புகழினான் மனைவிதன்பால் பெருகொளி விலங்கு போலோர் பெண்கொடி அரிதிற் பெற்றான். பெண்கொடி அதாவது மிக அழகான வாழ்க்கை நடத்துறான். ரொம்ப சந்தோஷமா வாழ்க்கை நடத்துறான். அப்படி சந்தோஷமா வாழ்க்கை நடத்தி ஒரு பெண் மகவையும் பெற்றான் அப்படின்னு அழகா சொல்றாரு. முருகலர் சோலை அதாவது முதல் வணிகன்.
அந்த வணிகத்தில் அந்த ஊர்லயே பெரு வணிக குடியாக இருந்தவன். ஏன்னா இங்கேயுமே வந்து மிகச்சிறந்த வணிகன் தான், மிகப்பெரிய குடி தான். இங்க இங்க இருக்கும்போதே, நாகப்பட்டினத்துல இருக்கும்போதே புகழ்பெற்ற வணிகனா தான் இவன் இருந்திருக்கிறான். அதே போலயே இங்கேயும் வந்த பிறகு, எங்க அந்த கன்னிப்பட்டினத்துக்கு வந்த பிறகும், இங்கேயும் பெரு வணிகர் குடியாக, அந்த மாரி ஒரு குடியில தான் இங்க வாழ்க்கை நடத்துறான். அந்த அந்த எய்திய பொருள் எல்லாம், அதாவது முன்னாடி வந்து அம்மையாரோட அந்த திருவினோட எய்தியது இல்லாம, இப்பயும் வந்து என்னது புகழினான். இப்பயும் வந்து மிக்க நிதி படைத்த ஒரு புகழுடை படைத்த அப்படி புகழ் படைத்தவனா தான் இருக்கிறான் அப்படின்னு. முதல் வணிகரோடும் இருநிதி கிழவன் என்ன அப்படின்னு. இங்க என்ன சொல்றாங்கன்னாக்கா, அம்மையார சொல்லும்போது, மனைவியார் அப்படின்னு சொல்றாங்க. புகழினான் மனைவி தன்பால் அப்படின்னு. இங்க வந்து இந்த அம்மையார சொல்லும்போது, மனைவி அப்படின்னு குறிப்பிடுறாங்க. ஏன்னா, ஆ காரைக்கால் அம்மையார், அதாவது புனிதவதியார் வந்து பாத்தீங்கன்னா, ஆ தெய்வப்பெண். அதனால அவங்க வந்து அவங்கள சொல்லும்போது மனைவி அப்படின்னு மட்டும் சொல்லல. அப்ப மனைவியார் அப்படின்னு. அ 1750வது பாடல்ல நமக்கு குறிப்பிட்டிருக்காங்க. ஏன்னா ஒவ்வொரு பாடல்லயும் குறிப்பிடும்போது, அவங்கள வந்து மனைவியார், மனைவியார் அப்படின்னு தான் சேக்கிழார் பெருமான் சொல்றாங்க. இங்க ஆனா சொல்லும்போது, இங்க மனைவி அப்படின்னு. ஏன்னா, இங்க இங்க செல்வந்தம் எல்லாம் இவனுக்கு எப்படி கிடைச்சுது அப்படின்னா, கடல்லேருந்து வந்து பொருள் சேர்த்து, அந்த பொருளால வணிகம் செய்து, அப்ப அந்த மாரி சேர்த்த பொருளால இவன் மிகப்பெரிய புகழடைஞ்சான். அப்ப பெருவணிக குடியாக அவன் இருக்கிறதுனால, இங்க வந்து இவனோட அந்த வணிகனோட மனைவி அப்படின்னு மனைவி அப்படிங்கிற ஒரு வார்த்தைய வந்து என்ன பண்றாரு? சேக்கிழார் பெருமான் சொல்றாரு. ஏற்கனவே நான் சொன்னேன். அதிமதுரக்கனின்னு முதல்ல சொல்லும்போது சொல்லுவாரு. அடுத்தது வந்து மாங்கனி ஒன்று தந்தார் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல தான் இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா, புனிதவதியார் அம்மையார சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, மனைவியார் அப்படின்னு குறிப்பிடுறாரு. அதே மாரி இங்க இந்த பட்டினத்துல இருந்த இந்த மனைவிய சொல்லும்போது, மனைவி அப்படிங்கிற வார்த்தையாலே வந்து என்ன பண்றாரு? அப்ப 2க்கும் நமக்கு வந்து வித்தியாசம் தெரியுது. மனைவியார் அப்படின்னாக்கா, புனிதவதியார சொல்றாரு. அதே மாரி மனைவி அப்படின்னா, இப்ப இந்த நாட்ல வந்து இந்த பெண்ண திருமணம் பண்ண பெண்ண வந்து சொல்றாரு அப்படிங்கிறான். அதாவது ஒரு பெருகொளி விலங்கு போல் ஒரு பெண் கொடி அப்படின்னு சொல்றாங்க. இதுல என்ன அப்படின்னா, ஒவ்வொரு பெண்ணும், ஒரு பெண் அப்படின்னாலே, இப்ப நாமும் வந்து என்ன சொல்றோம்? அ ஒரு திருமணமாகி ஒரு தம்பதியர் இருக்காங்கன்னா, மொத ஒரு பெண் குழந்தை பொறந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். இப்பயும் சொல்லுவாங்க. மகாலட்சுமி பொறந்திருக்கா அப்படின்னு. ஏன் அப்படின்னாக்கா, ஒரு குடும்பத்துல வந்து மொத பெண் பிறக்கிறா அப்படின்னாலே, பெண் பிறந்தாலே வந்து மகாலட்சுமின்னு தான் சொல்லுவாங்க. அதுவும் முதல்ல ஒரு பெண் பிறந்திருக்கா அப்படின்னாலே, அந்த குடும்பம் வந்து ரொம்ப செழிப்பா இருக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை எல்லாருக்கும் இருக்கு. அது வந்து உலகியல் வாழ்க்கையில சில பேருக்கு அது நடந்தும் இருக்குது. அதனால வந்து என்ன சொல்றாங்க, ஒரு பெண் அப்படிங்கன்னு. இன்னொன்னு வந்து இன்னொரு ஒரு இது என்ன பெண்ணுக்கு பெருமை அப்படின்னா, மரபை கடத்துதல் அப்படின்னு. இப்ப ஒரு பெண்ணு தான் என்ன செய்வா, இப்ப இப்ப இங்க உள்ள ஒரு வாழ்க்கை முறை. இந்த குடும்பத்தோட பெருமை, இந்த குடும்பத்தோட நலன் எல்லாத்தையும் என்ன செய்வா, இன்னொரு குடும்பத்துக்கு எடுத்துட்டு போவா. இப்போ ஒரு ஆண் என்ன செய்வான், திருமணம் பண்ணி என்ன பண்ணுவான், ஒரு பெண்ண தான் கொண்டு வருவான். அப்ப இங்க இருந்து என்ன ஆகாது, இந்த நடைமுறையோ, இந்த மரபோ வெளியில போகாது. இங்கேயே தான் இருக்கும். ஆனா, ஒரு பெண்ணுங்கிறவ என்ன செய்வா, வழி வழியாக அடுத்ததுன்னு இந்த மரபை கடத்துகிறாள். அப்ப ஒரு நல்ல வாழ்க்கை, ஒரு நல்ல குலம் விளங்கணும்னா, இந்த குலத்த விளங்க வைக்கிறவ யாரு அப்படின்னாக்கா, ஒரு பெண்ணு தான். இந்த குலம் ஒரு பெரிய குலம் வந்து விளங்குது. அடுத்த பெண்ணுன்னு வந்தா தான் அந்த குலம் விளங்கி வரும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த மாரி சிறப்புடையது அப்படிங்கிறதுனால தான், இந்த பெண் பிறந்ததுனால, பெண்மகவும் ஒவ்வொரு குடியினையும் விளங்கச் செய்வதாலும், முதல் மகவு பெண்ணாய் பிறந்தால் குடி பெருகும் அப்படிங்கிறதுனாலயும், இந்த பெண்ண சொல்றாங்க. பெண்கொடி அதனிற் பெற்றான். பெருகொளி விளங்கு போலோர். அதாவது ஒளி விளக்கு போல, ஒளி வீசுகின்ற ஒரு விளக்கு போல ஒரு பெண் கொடியை அவன் பெற்றான். மிக சிறப்பாக சந்தோஷமாக வாழ்க்கை நடத்துறான். சந்தோஷமாக வாழ்க்கை நடத்தி என்ன செய்றான்? பெறுதற்கரிய ஒரு ஒரு பெண்ண திருமணம் செய்றான். திருமணம் செஞ்சு சந்தோஷமா வாழுறான். அது மட்டும் இல்லாம ஒரு அழகான பெண் குழந்தையும் பிறக்குது இவனுக்கு அது. இப்ப அடுத்த பாட்டுல சொல்றாங்க பாருங்க. மடமகள் தன்னை பெற்று மங்களம் பேணி தான் முன்
கொடனுரை வஞ்சி நீத்த ஒரு பெருமனைவியாரை தொடர்வர நினைந்து தெய்வத் தொழுகுலம் என்றே கொண்டு கடனமைந்தவர்தம் நாமம் காதல் செய் மகவை இட்டான். அழகான பெண் குழந்தை பிறக்குது. தான் மனைவியாரை அப்படின்னு சொல்றாரு. அதாவது என்னன்னா புனிதவதி அம்மையாரோட தொடர்பு அற நினைத்து இனிமே வந்து அவங்க கூட நம்ம என்ன பண்ண முடியாது, வாழ முடியாது. அதனால இனிமே அந்த தொடர்பு வந்து அற போகுது. ஏன்னா இனிமே வந்து இல்லற வாழ்க்கை வந்து அந்த அம்மையாரோட வாழ முடியாது. அதனால இனிமே நம்ம வந்து எந்த ஒரு இல்லற தொடர்பும் அந்த அம்மையாரோட இல்லாததுனால வாழ்வர வாழ்வித்த மருந்தே அப்படின்னு சொல்லி திருவாசகத்துல நம்ம பார்ப்போம். அப்ப அந்த வாழ்வு அவருக்கு கொடுத்தது யாரு அப்படின்னா இந்த திருவை, அதாவது சிவ இத வந்து புரிந்து கொண்டது யாரால அப்படின்னா அந்த புனிதவர் அம்மையால தான். ஏன்னா புனிதவதியால தான் இவன் மனசு மாறுனா அந்த சிவ இது வந்து இவனுக்கு கிடைத்தது. அதனாலே தான் இனிமே வந்து என்ன பண்ண முடியாது, நம்ம புனிதவரையா தொட முடியாது. ஆனா என்னன்னா இந்த வாழ்க்கை, இந்த புனிதமான வாழ்க்கைய வந்து நம்ம தொடரணும் அப்படின்னா அந்த பெண்ணுக்கு அப்ப இந்த பெண்ணு தான் வந்து என்ன பண்ண போறா? நமக்கு வந்து வாழ்வை தரப்போகிறாள் அப்படிங்கிறதுனால என்ன சொல்றாங்களாம், அந்த பெண்ணுக்கு வந்து ஒரு ஒரு பெண் அப்படின்னாக்கா சடங்கு அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அந்த சடங்குங்கிறது என்னது? மணம் செய்யறது. அப்ப அந்த செல்வ திருமகளை பெரிய சடங்கு அப்படின்னா திருமணம் செய்யறது. ஆனா இங்க இவன் என்ன செய்றான்னா, அருமையான பெண். அ வந்து தனக்கு கிடைத்த பெண் அப்படிங்கிறதுனால, அந்த அம்மையாரை நினைவூட்டும் வகையில. ஏன்னா, அந்த அம்மையாரு தான் இவனுக்கு எல்லாமாக, ஏன்னா தெய்வமாக இவன் நினைக்கிறான் அந்த பெண்ண. யார? புனிதவதியார வந்து தெய்வமாக நினைக்கிறான். அப்படி தெய்வமாக நினைச்சதுனால, அந்த அம்மையார் பேரையே இந்த பெண்ணுக்கும் செய்யணும் அப்படின்னு விடணும் அப்படின்னு முடிவு பண்ணி, மிகப்பெரிய விழாவாக இந்த குழந்தை பொறந்தத மிகப்பெரும் விழாவாக கா நாமம் காதல் செய் மகவை இட்டான். அப்ப வந்து என்ன பண்றானாம், அவ்வளோ அழகான ஒரு பேரு. என்ன பேரு? புனிதவதி அப்படின்னு சொல்லி, அந்த பெண் மகவு பேரை, அந்த மனைவி பேரையே என்ன பண்றான், இந்த மகளுக்கும் வந்து சூட்டுறான் அப்படின்னு. தெய்வ கொழுகுலம் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது தொழும் குல தெய்வம். ஏன்னா, இவ தான் வந்து புனிதவதியார் தான் அந்த குலத்துக்கே வந்த தெய்வம். ஏன்னா, இங்க வந்து பாத்தீங்கன்னா, இவனுக்கு வந்து தெய்வமாக தான் வந்து அந்த புனிதவதியார் வந்து மாறி காட்சியளிச்சா. அதனால, நாம தொடர தெய்வம் எது அப்படின்னு. ஏன்னா, இதுக்கு முன்னாடி அவன் தெய்வத்தெல்லாம் வணங்குனது கிடையாது. இந்த பெண்ண பார்த்த பிறகு தான், இந்த பெண்ணோட வாழ்ந்த பிறகு, அவளோட அந்த பக்தியினால, அவன் ஆச்சரியமுற்ற பிறகு, அவன் என்ன நினைக்கிறான், இந்த பெண்ணு தான் தெய்வம். அப்ப அந்த தெய்வத்தோட பேர தான் நம்ம வைக்கணும் அப்படி. இப்ப கூட நாம வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நம்ப நம்ம வீட்லயே ஒரு பெண் புள்ளை இருக்கா அப்படின்னாக்கா, குலதெய்வ பேர வைக்கிறது வந்து ஒரு பழக்கமா இருக்கும் முந்தியெல்லாம். இப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா, தஸ்ஸு, புஸ்ஸுன்னு ஏதாவது ஒரு பேர வைக்கிறாங்க. அந்த காலத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா, வழி வழியா வந்து ஒண்ணு தாத்தா பேர் வைப்பாங்க, இல்லன்னா பாட்டி பேர் வைப்பாங்க. அது மட்டும் இல்லாம குலதெய்வ பேர வைக்கிறதுங்கிறதும் ஒரு வழக்கமாக வந்து சில குடும்பத்துல இருக்கும். சொன்னோன்னா, ஏன்னா குலம் விளங்கணும் அப்படிங்கிறதுக்காக குலதெய்வ பேர வைப்பாங்க. அதனால தான் இவன் என்ன செய்றான்னா, தான் தொழும் தெய்வம், நமக்கு குலதெய்வம் யாரு அப்படின்னா, புனிதவதி அம்மையார் தான். அதனால நம்ப என்ன பண்ணணும், அந்த அம்மையார் பேர வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றானாம், அந்த அம்மையார் பேர வைக்கிறான். அதாவது இந்த குழந்தைக்கு இந்த பேர சூட்டி நான் சடங்கு செய்கிறேன் அப்படின்னு சொல்லி செய்யறானாம். என்ன சொல்றான் அப்படின்னா, நீவீர் இனி வந்து எமது கண்ணீர் காண காட்டுதல் கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னாக்கா, இப்ப நம்ம வந்து நெறைய நம்ப குல வழக்கப்படியோ, இல்ல சில குடும்பத்துல என்ன செய்வாங்கன்னா, படையல் போடுவாங்க. எதுக்கு படையல் போடுவாங்க அப்படின்னாக்கா, பாம்பு அத மாரி எல்லாம் நம்ம வீட்டுக்குள்ள வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப நம்ம குலதெய்வத்துக்கு வந்து படையல் போடுவாங்க. படையல் போட்டுட்டு, இனிமே நீங்க என்ன பண்ணக்கூடாது, என் கண்ணுல வந்து காட்சி தரக்கூடாது. என் கண்ணுல நான் உங்கள பார்க்கக்கூடாது. இனி வந்து எமது கண்ணிற் காண காட்டுதல் கூடாது அப்படின்னு சொல்லி, அந்த படையல போட்டுட்டு என்ன செய்வாங்களாம், வேண்டிப்பாங்களாம். ஏன்னா, அந்த பாம்பெல்லாம் வரக்கூடாது. அப்படியே வந்தாலும், அது எங்க கண்ல படக்கூடாது அப்படின்னு. அதுபோல தான் இங்கேயும் இவன் என்ன சொல்றானா, இந்த தொடர்பு வந்து இனிமே இருக்கக்கூடாது. ஏன்னா, அவளோட மனைவிங்கிற தொடர்பு நமக்கு இருக்கக்கூடாது.
அதனால அந்த பெண்ணோட பேர என்ன பண்றேன்? என்னோட பெண்ணுக்கு வைக்கிறேன் அப்படின்னு. கடன் அமைத்தல் அப்படின்னு. இங்க வந்து கடன் அமைத்தல் அப்படின்னு. கடன் அமைத்ததம் நாமம் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன கடன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடன் அமைத்தல்னா வேண்டுதல் செய்தது அப்படின்னு. அதாவது வேண்டிக்கிறது. நம்ம என்னன்னா வேண்டிக்கிறோமோ, இப்ப நம்ம ஒரு குலதெய்வமா இருக்கட்டும், இல்ல ஒரு கோயிலுக்கு போறோம். அத வந்து வேண்டிக்கிறத வந்து இங்க வந்து கடன் அமைத்தல் அப்படின்னு. இவனுமே வந்து என்ன சொல்றான்னா, அ இனிமே வந்து அந்த அச்சம் காரணமாக, இனிமே வந்து அந்த மனைவி கூட நம்ம வாழ முடியாது. அதனால நம்ப இனிமே என்ன பண்ணக்கூடாது, அந்த மனைவி கூட இருக்க முடியாம போகிறோம். அந்த அச்சம் காரணமாகவே, நாம வந்து அவங்க கூட வாழறதுக்கு தகுதி இல்லாதவனாக இருக்கிறோம். அதனால இனிமே என்ன பண்ணக்கூடாது, அந்த மாரி நடக்கக்கூடாது அப்படின்னு வேண்டிக்கிட்டு, அந்த கடனை அமைத்தார். அதனால தான் அந்த பெண்ணுக்கு என்ன பண்றாளாம், அந்த புனிதவதி அப்படிங்கிற பேர வந்து அவன் சூட்டினான் அப்படின்னு அழகா சொல்றாங்க. காதல் செய் மகவை இட்டான். அந்த அன்பு மிகுந்த அந்த குழந்தைக்கு அந்த பேரை இட்டான் அப்படின்னு. இந்நிலை இவனும் எய்தி இருந்தன இனிப் பாடுறங் கன்னி மாமதில் சூழ்மாடக் காரைக்கால் வணிகனான தன்னிகர் கடந்த செல்வத் தனதத்தன் மகளார் தாமும் மன்னிய கற்பினோடு மனையறம் புரிந்து வைக. இங்க வந்து அந்த பெண்ணுக்கு புனிதவதியார்ன்னு நாமம் சொல்லி இவன் இங்க வாழ்ந்துட்டு இருக்கான். பெரிய செலவு செஞ்சு, ரொம்ப சிறப்பா விழாலாம் எடுத்து, இந்த பெண்ண என்ன பண்றான்? தன்னோட மகளுக்கு வந்து ரொம்ப சிறப்பா விழாலாம் எடுத்து பேர் சூட்டிட்டு இருக்கான். ஆனா, அதே இது இங்க, இந்நிலை இவனும் எய்தியிருந்த இந்த மாரி இவன் இங்க வாழ்ந்துட்டு இருக்கும்போது, அப்படியே நேரடியா என்ன பண்றாரு சேக்கிழார் பெருமான், அப்படியே நேரா அந்த காட்சிய வந்து இங்க காரைக்காலுக்கு கொண்டு வரார். ஏன்னா, இதுவரைக்கும் வந்து பார்த்த பாட்டுல பார்த்தீங்கன்னா, 1748வதுலேருந்து 1754 பாட்டு வரைக்கும், இவன் வந்து எப்படி வந்து களமேறுனான், அதுக்கு அடுத்தது எந்தெந்த ஊருக்கெல்லாம் போனான், எப்படி வந்து இந்த கன்னிப்பட்டணம் சேர்ந்தான், இங்க வந்து என்ன செஞ்சான் அப்படிங்கிறது, இந்த மாரி திருமணம் பண்ணது, அடுத்தது வந்து இந்த மகவுக்கு பேரிட்டது, இதெல்லாம் வந்து சேக்கிழார் பெருமான் அப்படியே காட்டிக்கிட்டே வரார். காட்டிக்கிட்டே வந்தவரு, அப்படியே நேரா அடுத்த காட்சிக்கு எங்க போறாரு? இங்க காரைக்கால் பட்டணம் வந்துட்டாரு. காரைக்கால் பட்டணத்துக்கு வந்து, "இந்நிலை இவனும் எய்தி இருந்தன." இப்படி இவன் இங்க இருக்கும்போது, அங்க என்ன நடக்குது அப்படின்னா, அந்த வரலாற்றுப்படி அந்த வணிகன் என்ன செஞ்சான் அப்படின்னு சொல்லிட்டு வந்தவரு, இங்க வந்து என்ன பண்றாரு? இங்க காரைக்காலுக்கு வந்து சொல்றாரு. இந்த 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 இடத்துல என்ன அம்மையார் எப்படி இருக்காங்க? அவரோட சிந்தையில என்ன இருக்குது? அவங்க என்ன எப்படி வாழ்க்கை வாழுறாங்க? ஏன்னா விட்டுட்டு வந்த பிறகு அம்மையார பத்தி எந்த செய்தியும் இதுவரைக்கும் அவரு சொல்லல. ஏன்னா இவன் என்ன செஞ்சான்? இவன் வணிகம் செஞ்சது, இவன் வந்து களத்துல வந்தது, இதையே தான் அவரு அப்படியே எல்லா பாட்டுலயும் சொல்லிட்டு வர்றாரு. அப்ப காரைக்கால் அம்மையார் என்ன செஞ்சாங்க? அப்படின்னு ஒரு கேள்வி எழும் பார்த்தீங்களா? அப்ப காரைக்கால் அம்மையார் என்ன செஞ்சாங்க? அப்படின்னு காட்டுறாரு. கன்னி மதில் அப்படின்னாக்கா, பகைவரால அழிக்க முடியாத மதில். அப்ப அந்த காலத்தெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, பெரிய பெரிய மாளிகை அப்படின்னு சொல்லுவாங்க. பெரிய வீடா கட்டி இப்ப நம்ம காரைக்குடியிலலாம் அந்த மாரி வீடெல்லாம் நம்ம பார்ப்போம். இப்ப அந்த மாரி வீடெல்லாம் இப்ப வந்து நம்ம கட்டுறதே கிடையாது. அதுபோல பெரிய மதிலுள்ள ஒரு வீடாம். அதாவது பகைவர்களால கூட அழிக்க முடியாத. ஏன்னா, அந்த காரைக்கால் அம்மையார் வந்து பார்த்தீங்கன்னா, அவ்வளோ ஒரு செல்வந்தனோட மகள். அதனால மாட மாளிகை, கூட கோபுரம் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அந்த மாரி வாழ்ந்த ஒரு பெண்ணுங்கிறதுனால, அப்படிப்பட்ட மதில் இருக்கிற அந்த காரைக்கால். அந்த காரைக்கால்ல தன்னிகர் கடந்த செல்வா, அதாவது மகளார் அப்படின்னு. அப்ப இங்க வந்து என்னது மிகப்பெரிய செல்வந்தரை திருமணம் செய்து கொண்டவள். இவளும் வந்து ஒரு செல்வந்தருக்கு பிறந்த மகள். அப்படிப்பட்ட தனதத்தன் அந்த ஒப்பில்லாத ஏற்கனவே அவன் வணிகக் குடியிலே பெருங்குடியில உள்ளவன். அத வணிகத்தாலேயும் மிகச் சிறந்த பேர் வாங்கியிருக்கான். இது பத்ததுனால செல்வந்தன் அப்படிங்கிற ஒரு பேரும் வந்ததுனால, அப்படி தன்னிகர் இல்லாத ஒரு பெருமைப்பட்ட அந்த தனதத்தன் வந்து என்ன பண்றான்னா, அப்படிப்பட்ட செல்வ மகளைப் பெற்ற அவன், அப்படிப்பட்ட மகள், அந்த தனதத்தனுக்கு உள்ள மகள், கற்பினோடு மனையறம் புரிந்து, அதாவது கணவன் இருந்தாலும், இல்லன்னாலும், பெரியவர்கள்லாம் சொல்ல அந்த கற்போடையே என்ன செய்றான், அறங்களை செய்து கொண்டிருந்தாள். யாரு? இங்க புனிதவதியார் வந்து செய்துகிட்டு இருந்தாங்களாம். புரந்து அப்படின்னு சொல்றாங்க. அதாவது என்னன்னா, மனையறங்களை வழுகாமல் காத்து வந்தாள். ஏன்னா கணவன் இல்ல, நம்ம என்ன கணவன் இல்லாம இன்னொன்னு என்ன சொல்லுவாங்கன்னாக்கா,
தர்மம் செய்யும்போது வந்து கணவன் மனைவி வந்து தர்மம் செய்யும்போது தெரியாம செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. கணவன் இருக்கும்போது தான் வந்து மனைவி வந்து தர்மம் செய்யணும். இல்ல மனைவி இருக்கும்போது தான் தர்மம் செய்யணும். இப்ப நம்ம வந்து பூஜையிலலாம் நம்ம பார்ப்போம். என்ன பார்ப்போம் அப்படின்னாக்கா, இப்ப ஒருத்தவங்களுக்கு வந்து பூஜை முடிஞ்ச உடனே அந்த சிவாச்சாரியாருக்கு பணம் வச்சு குடுக்கறது, இல்ல யாருக்காவது நம்ம வந்து பொருள் வச்சு குடுக்கறத வந்து சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, வந்து மனைவியும் சேர்ந்து நின்னு குடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப என்ன அப்படின்னா, மனையறம்படி வந்து என்னான்னா, கணவனும் மனைவியும் சேர்ந்து இருந்து தான் தர்ம காரியங்கள்லாம் செய்யணும். அதுதான் வந்து முறைமை. அதுதான் வந்து வழுவாமல் கற்பு நெறி காக்கிறது. ஆனா இங்க வந்து கணவன் வந்து என்னது இங்க வந்து கணவன் வந்து விட்டு போகல. இவன் வந்து வணிகத்துக்கு தான் போயிருக்கான். அப்ப இவ என்ன பண்றா? அந்த பதி தருமம், தருமம் அப்படின்னு சொல்றாரு. 2யும் இவ செய்து கொண்டு இருந்தாளாம். பதி தருமம் அப்படின்னா என்னன்னா, இறைவனுக்கு செய்யறது. பதின்னா இங்க வந்து என்னன்னா இறைவன். பசு தருமம் அப்படின்னா, பசுங்கிறது மக்கள குறிக்கிறது. மாக்கள் அப்படின்னா. சைவ சித்தாந்தத்துல வந்து சகலர் அப்படின்னு சொல்லுவாங்க. சகலர்னா மானிடர்கள் அப்படின்னு அர்த்தம். அப்ப மனிதர்களுக்கு செய்யறது. அதாவது நம்ம நம்ம வந்து நா 4 யஜ்யம் செய்ய கடமைப்பட்டிருக்கோம் அப்படின்னு. ஒண்ணு என்னன்னாக்கா, தேவர்களுக்கு செய்யறது அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் வந்து மிருகங்களுக்கு, அதாவது விலங்குகள் அதுக்கு செய்யறது. அடுத்தது பறவை பட்சிகளுக்கு செய்யறது. அப்புறம் முன்னோர்களுக்கு செய்யறது. இதெல்லாம் வந்து கடன். இதெல்லாம் நம்ம கடனா வந்து செய்யணும் அப்படின்னு. என்ன என்ன செய்யணும் அப்படின்னா, தேவர்களுக்கு செய்யறத யாருக்கு செய்யணும்னா, சிவாச்சாரியார்கள், அந்த மாரி சன்னியாசிகள் இவங்களுக்கெல்லாம் அதெல்லாம் செய்யணும். அதெல்லாம் வந்து தேவர்களுக்கு போய் சேருமாம். அதே மாரி விலங்குகளுக்கு வந்து திருமூலர் கூட சொல்லாரு. "பசுவுக்கு ஒரு வாயுரை" அப்படின்னு சொல்றாரு. அப்ப விலங்குகள பேணி பாதுகாக்கணும். இப்ப பைரவர் அப்படின்னு சொல்லி இப்ப நம்ம நாய்க்கெல்லாம் வந்து என்ன செய்றோம்? சாப்பாடெல்லாம் போடுறோம். அந்த மாரி விலங்குகளுக்கும் வந்து என்ன செய்யணும்? நம்ம வந்து அதுக்குள்ள உணவ நம்ம குடுக்கணும். அதே மாரி பறவைகளுக்கு வந்து இன்னும் சொல்லப்போனா என்னன்னா, வாழ்க்கையில வந்து இப்போ ஒரு ஒரு குடும்பம் வந்து நல்லா செழிப்பா இருக்கணும் அப்படின்னாக்கா, காலையில எழுந்த உடனே சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, "மொத நாள் பழைய சாதம் இருக்கும் பார்த்தீங்களா? அந்த பழைய சாதத்துல ஒரு புடி எடுத்து கொண்டு காக்காய்க்கு வைக்கணுமாம். ஏன்னா, அது வந்து காக்காய் வந்து நமக்கு முன்னோர்கள் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அந்த காக்கை வந்து அந்த சாதத்த எடுத்தாக்கா, நம்ம குடி விளங்கி, நம்ம குடும்பம் நல்லா செழிப்பா இருக்கும் அப்படின்னு. அத தவறாம செய்யணும். ஒரு ஒரு பெண்ணும், ஒரு குடும்பத்துல உள்ள ஒரு பெண்ணு வந்து தவறாம செய்யணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அது மாரி சொல்லுவாங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அந்த வர்ற நம்ம கூட இருக்கிறவங்க, நம்ம சொந்தக்காரவங்க, சுற்றத்தார்கள், அதே மாரி ஏழையா இருக்கிறவங்க, இவங்களுக்கு வந்து என்னன்னா உதவி செய்யறது. அதாவது கேட்காமல் உதவி செய்யறது, கேட்டா உதவி செய்யறது, அந்த மாரி செய்யறது. இதெல்லாம் வந்து தருமம். அப்ப பதி தருமம், அதாவது இறைவனுக்குள்ள கடமைகள செய்யறது. அதே மாரி பசு தருமம், அதாவது மாக்கள், அதாவது உலக மக்கள் இவங்களுக்கு செய்யற இதெல்லாம் வந்து என்னான்னா, இந்த மனைவியா இருந்த இந்த புனிதவதி அம்மையார் வந்து வழுவாமல் செய்து கொண்டிருந்தார். அ எந்த ஒரு எந்த ஒரு கடமையையும் தவறாமல் செய்தான். அதான் கணவன் தான் இல்லையேன்னு. நம்ம வந்து சிலப்பதி இதுல கூட பார்ப்போம். கண்ணகி சிலப்பதிகாரத்துல சொல்லும்போது சொல்லுவாங்க. கோவலன் வந்து மாதவி வீட்டுக்கு போயிட்டதுனால, நான் இந்த மாரி கடமைகள்லாம் செய்ய முடியாதவளாக போனேனே! அப்படின்னு சொல்லிட்டு கண்ணகி சொன்னாளாம். ஏன்னா கணவர் கூட தான் இருந்து இந்த தர்மமெல்லாம் செய்யணும். நான் வந்து கணவர் இல்லாததுனால அந்த தர்மம்லாம் செய்ய முடியாமல் போனேனே! அப்படின்னு கண்ணகி வந்து வருத்தப்பட்டா அப்படின்னு நம்ம வந்து அதுல பார்க்குறோம். ஆனா இங்க வந்து பார்த்தீங்கன்னா, இவ வணிகம் மேற்கொண்டு போனதுனால, இவ வழுவாம என்ன செய்றா? அந்த அந்த கடமையெல்லாம் அவ செய்து கொண்டிருக்கிறாள். அப்ப அந்த மாரி ஒரு ஒரு நிலையில வந்து இங்க காரைக்கால் அம்மையார காட்டுறாங்க. காரைக்கால் அம்மையார் என்ன செஞ்சுட்டு இருக்காங்க? ஏன்னா இவன் போனா கூட காரைக்கால் அம்மையார் அங்க என்ன பண்றாங்க? அப்படின்னு. அடுத்த பாடல் பாருங்க. விளைநிலம் பெருக்க வங்கமேதுபோம் பரமதத்தன் வளர்புகழ் பாண்டி நாட்டோர் மாநக தன்னின் மண்ணி அளவின் மானிதியமாக்கி அமர்ந்தினீதிருந்தான் என்று கிளவொளி மணிக்கொம்பன்னார் கிளைஞர்தாம் கேட்டாரன்றே. இப்ப காரைக்கால் அம்மையார் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க? என்ன செய்துகிட்டு இருக்காங்கன்னு சேக்கிழார் பெருமான் காட்டிட்டாரு. காட்டிட்டு அடுத்தது என்ன சொல்றாரு? இந்த புகழுடைய, பெருமையுடைய இந்த காரைக்கால் பட்டணத்துல புனிதவதியாரோட சுற்றங்களாம். இவங்கலாம் எப்படி இருக்காங்கன்னா, கிளர்கிளி அப்படின்னு சொல்றாரு. கிளர்கிளி கிளைஞர் அப்படின்னு சொல்றாரு. என்னான்னா, பெருகும் ஒளியை உடைய மணிகளை உடைய
புனிதவதியாரோட சுற்றத்தார்கள். ஏன்னா இவங்க மட்டும் பணக்காரங்களா இல்லையாம். இந்த சுற்றத்தார்கள் கூட பெருநிதி வச்சிருந்தாங்க. மணிகளுடைய ஒளி வீசும் மணிகள வச்சிருக்கிற ஒரு சுற்றத்தாரா தான் அவங்க இந்த சுற்றத்தார்கள்லாம் இருந்தாங்க அப்படின்னு அழகா சொல்றாங்க. அப்படி உள்ள அவங்கல்லாம் இந்த கப்பல்ல போயிட்டு பரமதத்தன் வந்து அங்க வளங்கள்லாம் கொண்டு வந்து சேர்ப்பான். வணிகத்துல வந்து திரைகடல் ஓடி திரவியம் வந்து கொண்டு வந்து சேர்ப்பான்னு நெனச்சுக்கிட்டு இருந்தா, ஆனா அவன் என்ன பண்ணியிருக்கானாம், அங்க பெருஞ்செல்வங்களெல்லாம் அங்க கொண்டு வந்து, ஆனா என்ன பண்ணியிருக்கிறான் அப்படின்னு பார்த்தா, அவன் வந்து வேற ஒரு பெண்ணோட வாழுறான் அப்படின்னு இந்த சுற்றத்தார்களுக்கெல்லாம் தெரிய வருதாம். எப்படி தெரிய வருது அப்படின்னா, விளை விளை வளம். அதாவது வாணிகத்தின் மூலமா இந்த இளைஞர்கள் எல்லாம் இளைஞர்னா சுற்றத்தார்கள். அ இருக்கிறவங்க. அங்க புனிதவதியார் அம்மையார் கூட இருக்கிற சுற்றத்தார்கள். இவங்கெல்லாம் இவங்களும் வந்து வாணிகம் செய்ய போவாங்க பார்த்தீங்களா? அப்படி அசர புசரலா அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அங்க அங்க. இந்த மாரி அவன் வந்து அங்க இருக்கிறான் அப்படிங்கிறத, அ இந்த சுற்றத்தார்கள் இல்லாம அயலார்கள். அயலார்கள் மூலமா இவனுக்கு தெரிய வருதாம். அ ஏன்னா இவங்க வந்து இங்க வந்து கேட்ட உடனே அது உண்மையா, பொய்யான்னு ஏன்னா சில பேர் வந்து நம்ம பாஷையில சொன்னோம்னா, "கொளுத்தி போட்டான்" அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அது போல கூட சில பேர் சொல்லுவாங்க. பொய் கூட சொல்லுவாங்க. அதனால இவங்க முதல்ல வந்து என்ன பண்ணலையாம், அத வந்து நம்பலையாம். அந்த புனிதவதியாரோட சுற்றத்தார்கள்லாம் அயலார், அதாவது ரொம்ப நெருங்குனவங்க இல்லாம, அ வேற ஒருத்தவங்க, இவங்களுக்கு இவங்களுக்கு தெரிஞ்சவங்க, அ பேசினவங்க, வந்தவங்க, இவங்கலாம் வந்து என்ன சொல்றாங்க, கேட்டார். அதாவது அறிந்த அயலவர். அவங்கல்லாம் வந்து என்ன பண்றாங்களாம், ஒரு பட்டினத்துல போய் அவன் வாழுறான். அவன் தனித்து வாழுகின்றான் அப்படின்னு. அதாவது இங்க எப்படி குடும்பமா இருந்தானோ, அதே போல அங்க வந்து அவன் வந்து இங்க வர்றதுக்கு ஒரு ஐடியாவே இல்லாம, அவன் அங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அமர்ந்து இருந்தான், இனிதிருந்தான் அப்படின்னு சொல்றாங்க. என்னன்னா, இந்த தொடர்பை அங்க வந்து சந்தோஷமா அவன் இருக்கிறான் அப்படின்னு. இப்ப என்னன்னா, இந்த மாரி தெரியாம அங்க ஒரு பெண்ண கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்லாம் இல்லையாம். ஏன்னா, எப்படி இது தெரிஞ்சுது அப்படின்னா, அங்கேயும் அவன் வந்து புகழ்பெற்ற ஒரு வணிகனா ஆயிட்டான். அப்ப அவனோட புகழ் வந்து எங்க பார்த்தாலும் பரவுதாம். யாரு யாரு அப்ப அப்ப என்ன சொல்லுவாங்க, இப்ப இந்த மாரி ஒரு வணிகன் வந்து இங்க வந்து ஒரு பொண்ண கல்யாணம் பண்ணி, ஒரு பெண் பிள்ளைய பிறந்து, அது வந்து மிகப்பெரிய விழாவாக எடுத்து அவன் செய்யறான். யார் இவன்? யார் இவன்? அதாவது என்னான்னா, ஒரு குடும்பத்துல வந்து ஏதாவது ஒண்ணு நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அதுல வந்து என்ன ஒரு இது இருக்குதோ, அது உடனே பரவிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுபோல தான் இங்க அயலார்லாம் என்ன பண்றாங்களாம், இந்த மாரி அவங்க இனிதா இருக்கிறான் அப்படின்னு. ஏன்னா இங்க ஒரு திருமணம் பண்ணி இருக்கிறோம். இந்த காரைக்கால்ல வந்து நமக்கு தொடர்பு இருக்கு. ஆனா, அத வந்து அவங்க வெளிக்காட்டாமயே அவன் இருக்கிறதுனால, இனிமே அவன் இங்க வந்து தொடர்பே வச்சுக்க மாட்டான். அந்த மாரி தொடர்பு வச்சுக்காத அளவுக்கு அங்க ஒரு குடும்பம் அவன் நடத்திக்கிட்டு இருக்கான். அப்படின்னு இந்த அயலார்லாம் சொல்றாங்களாம். அதாவது அதாவது முன்னாடி திருமணம் பண்ணியிருக்கான் பார்த்தீங்களா? அந்த மாரி திருமணம் பண்ணுனது, இப்ப இப்ப இந்த காலத்துலன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப அங்க ஒரு பொண்ண வந்து திருமணம் பண்ணி அவன் கல்யாணம் பண்ணியிருக்கான்னாக்கா, உடனே தெரிஞ்சு போயிரும். நம்ம வந்து இங்க WhatsAppல பார்ப்போம். இல்ல ஏதோ லைவ்ல பார்ப்போம். அந்த மாரி பார்த்து டக்குன்னு நமக்கு தெரிஞ்சிரும். ஆனா, இங்க வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மாரி ஒரு வசதி எல்லாம் கிடையாது. அந்த காலத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ரொம்ப நாள் பயணம் போனா தான் வேற ஒரு நாட்டுக்கு போலாம். இல்ல வேற ஒரு ஒரு நகருக்கு போலாம். அந்த மாரி ஒரு காலங்கிறதுனால, இவங்களுக்கு ரொம்ப நாள் வரைக்கும் என்னாம இருந்துச்சாம், இவன் வாழ்ந்தது தெரியாமல் இருந்தது. ஏன்னா ஒரு திருமணம் பண்ணி, அவன் வந்து என்ன பண்ணியிருக்கான், ஒரு குழந்தையும் பெத்து எடுத்திருக்கான். அதுக்கப்புறம் தான் அவன் புகழான பிறகு தான் இந்த அயலாருக்கெல்லாம் இது தெரியுது. அதனால அவங்கலாம் என்ன செய்றாங்க, இங்க வந்து சொல்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. இங்க வந்து இருந்தாலும் வந்து இவங்களுக்கு வந்து அது உண்மையா, பொய்யா அப்படின்னு வந்து பிறர் சொல்ல அதாவது இவங்க சொன்னாங்க அப்படின்னு வந்து சொன்ன பிறகும் கூட, அப்ப வந்து அவங்க வந்து அத ஒரு இதா எடுத்துக்கலையாம். ஆனா சுற்றத்தார்கள் வந்து ரொம்ப நம்பிக்கையான ஆளு. இவங்க மேல அன்புள்ள ஒரு சுற்றத்தார் வந்து சொல்லும்போது, கண்டிப்பா இப்ப யாரோ ஒருத்தவங்க சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாரி "இங்க இல்லப்பா, அ உன்னோட மருமகன் வந்து அங்க போய் வேற ஒரு கல்யாணம் பண்ணி இவ்வளோ நாள் வராம இருக்கான்னா என்ன அர்த்தம்? அங்க வேற ஒரு கல்யாணம் பண்ணிட்டு இருந்திருப்பான்." அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப இவங்க நம்ப மாட்டாங்க.
ஆனா, இவங்களுக்குள்ள சொந்தக்காரர்கள், அதாவது இவங்க மேல அன்பு வச்சிருக்கிறவங்க வந்து, இத மாரி உன் கணவர் வந்து அங்க ஒரு திருமணம் பண்ணிக்கிட்டு, அங்க இனிதாக வாழ்கிறார். ஒரு இனிய வாழ்க்கைய வாழுறாரு. அதோட இங்க வர்றதுக்கு அவருக்கு விருப்பங்கிறதே இல்லாத ஒரு வாழ்க்கைய வாழுறார் அப்படின்னு சொல்றான். "கிளரோடி மணிக்கொன்னா கிளைஞர்தாம் கேட்டாரன்றே" அப்படின்னு. அப்ப அந்த மாரி உள்ளவங்கலாம் சொன்ன உடனே, அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்றாங்களாம், இவங்க வந்து இந்த மாரி ஒரு பெண்ண திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. இந்த மாரி ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு பெருஞ்செல்வம். அவன் வந்து ஒரு பெரிய பணக்காரனா அங்க இருக்கிறான். அப்ப அந்த மாரி இருக்கிறவன் அங்க ஒரு பெண்ண திருமணம் பண்ணிக்கிறான். அவனுக்கு ஒரு குழந்தையும் இருக்கு அப்படின்னு இந்த சுற்றத்தார்கள், அயலார்கள் சொல்லும்போது கூட இவங்க வந்து அது என்னன்னு சரியா கேட்காம இருந்தாங்க. ஆனா சுற்றத்தார்கள் சொல்லும்போது கேட்டாங்க. கேட்ட பிறகு இவங்க என்ன முடிவெடுத்தாங்க அப்படிங்கிறத நம்ம அடுத்த தொடர்ல நம்ம பார்ப்போம் அப்படின்னு சொல்லி எனது உரையை நிறைவு செய்கிறேன். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. இந்த நல்ல நிகழ்ச்சியை நமக்கு தொடர்ந்து தருகின்ற சிகாரம் டெலிநேச்சருக்கு நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கேட்ட அத்துணை அன்பர்களுக்கும் என் வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். சிவாய நம. நன்றிங்கம்மா. திருச்சிற்றம்பலம். அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்ததும் பார்த்து கொண்டிருந்ததும் சிவநெறிய சீரான வாழ்வு தரும் என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் திங்கட்கிழமைகள் தோறும் இரவு 8 மணிக்கு புனிதவதியாரின் புனித பயணம் என்கிற தலைப்பின் கீழே காரைக்கால் அம்மையாருடைய வரலாற்றை நாம் பார்த்து வருகிறோம். அந்த வகையில் நம்முடைய அந்த நிகழ்ச்சி நடத்துவதற்காக காரைக்காலில் இருந்து சிவ திருமதி அம்மையார் விஜயலட்சுமி அம்மையார் அவர்கள் நம்மோடு பகிர்ந்து கொண்டார்கள். அவருடைய பொற்பாதங்களையும் நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள அத்துணை அடியார் பெருமக்களை பொன்னார் திருவிடிகளையும் மனமொழி மேகலாலை வணங்கி இந்த 1 மணி நேர நிகழ்ச்சியில் அம்மா அவர்கள் கிட்டத்தட்ட 45 நிமிடங்கள் பேசியிருக்கிறார்கள். இந்த 45 நிமிடங்களில் உங்களுக்கு மனதில் பட்டதை இங்கு கருத்தை நீங்க தெரிவிக்கலாம், அலவலாம் என்று வருகிற வரவேற்று கூறி அமைகிறோம். வாங்க சிவாய நம்ம கௌசல்யாமா வாங்க அமெரிக்கால இருந்து. சிவாய நம. வணக்கங்க அம்மா. வணக்கங்கம்மா. எல்லாருக்கும் திருச்சிற்றம்பலம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அந்த குலதெய்வத்தை பத்தி இப்போ இந்த மாதிரி அடியார்களை குலதெய்வமா நினைக்காத, இந்த பலியிடுற தெய்வங்கள் எல்லாம் குலதெய்வமா நினைக்கிறோம். பலியிடுற சாமி எல்லாம் குலதெய்வமா நினைக்கிறாங்க. இதுதான்மா குலதெய்வத்துக்கு அர்த்தம். இந்த இந்த மாதிரி எல்லாம் இவங்களெல்லாம் போட்டு குலதெய்வமா கும்பிட்டாதான் நம்மளுக்கு ஒரு மோட்சம் கிடைக்கும், வாழ்வு கிடைக்கும். இது பெரிய விஷயமா. குலதெய்வன்றதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு வந்து காரைக்கால் அம்மையார் தான் குலதெய்வம். இது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குதும்மா அந்த கதைய கேட்கும்போது. ரொம்ப பெரிய விஷயம். நீங்க இந்த மாரி எடுத்து சொன்னதுனால குலதெய்வத்துக்கு அர்த்தம் இன்னைக்கு ரொம்ப பெரிய விஷயம். சரி, எல்லாரும் பேசுனதுக்காக இது ஒண்ணு சொல்லி முடிக்கிறேம்மா. ரொம்ப நன்றிங்கம்மா. சிவாய நம, சிவாய நம. திருச்சிற்றம்பலம்மா. ரொம்ப நன்றிம்மா. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க. இந்த புனித பயணத்துல அம்மையாருடைய தியாகத்தையும், அம்மையார் வந்து அந்த கற்பை எப்படி நிலைச்சு அரசல் புரசலா கேள்விப்பட்டாலும் இருந்தாலும் தன்னுடைய நெறியிலிருந்து வழுவாம இருந்திருக்காங்க பாருங்களேன். அது ஒண்ணு சொன்னாங்க. தெய்வீக பெண்களுடைய கூந்தலுக்கு இயற்கையில மனம் இருக்குன்னு சொன்னாங்க ஒரு அம்மா ஒரு இடத்துல. அதையும் நீங்க நோட் பண்ணணும். யாராவது கேள்வி கேட்பீங்கன்னு நினைச்சேன். அது ஒண்ணு. இன்னொன்னு, அவன் ஏற்கனவே ரொம்ப வசதி படைச்சவன் தான். சிந்தையில் பூட்டினாங்கன்னு சொன்னாங்க ஒரு இடத்துல. என்ன சிந்தையில் பூட்டினாங்கன்னா, திருமணமானதையே வந்து மறைச்சதாகவும், அது ஒரு வாழ்க்கையாகவே அவன் கருதல நினைக்கிறேன். எப்படி கருதலன்னா, அது ஒரு தாம்பத்திய வாழ்க்கையாகவும் கருதலன்னு நினைக்கிறேன். தெய்வீக பெண்ணான தெரிஞ்ச உடனே அவன் தாம்பத்திய வாழ்க்கையா அதுக்கு கருதாமல மானிட வாழ்க்கையில இன்னொரு திருமணத்தை செய்யறதுக்கு முயற்சி பண்ணியிருக்காரு. அது இன்னொரு விஷயம் சொன்னாங்க. அம்மையாருக்கே கணவனாக இருந்ததுனால அந்த கணவனை நாம் மணந்து கொள்வதற்கு இவங்க அப்படி அந்த விதியில இருந்ததுக்காம். அவங்களுக்கே அது துணையா போறதா இருந்திருக்கு. ஒரு அழகான பெண் கொடுத்திருக்காங்க அதுவும் அந்த ஊர்ல. இதையெல்லாம் கட்சி ஏகபத்துல இருந்து அடியேன் வீட்டுக்கு வந்து சேர்ந்தனையும் அப்படியே கேட்டுக்கிட்டே வந்தேன். அம்மா அங்க பேச ஆரம்பிக்கும் போது கட்சி ஏகம்பத்துல தான் ஆரம்பிச்சேன். உள்ள கருவறையில இருந்து வெளியே வந்து அன்பர்களுக்கு வணக்கம்னு ஆரம்பிச்சு கொடுத்துட்டு தான் நான் என்ன பண்ணேன், வீட்டுக்கு வந்து சேர்ந்தேங்க. வீட்டுக்கு வந்துட்ட பிறகு அம்மா நிகழ்ச்சி முடிச்சிட்டாங்க. சிவபெருமானே, திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். வேற யாராவது பேச விரும்புறீங்களா? உங்களுக்கு இவ்வளவு நேரம் ஆயிடுச்சா அந்த பூஜை முடிய? ஆமா, கட்சி ஏகம்பத்துல இருந்து பிரசாதம் கொடுத்தாங்கம்மா. ஒரு துண்டு ஒண்ணு போட்டாங்க சேவை செஞ்சதுக்கு. இல்ல இன்னைக்கு வந்து சங்காபிஷேகம் அங்க உண்டா?
இல்ல அவரு எப்பவுமே கட்சி ஏகம்பனுக்கு அபிஷேகம் கிடையாதுமா. அந்த புணுகு தான் சாத்துவாங்க. ஆ, ஆ. அது மணலால பிடிக்கப்பட்டது இல்ல. ஓ! அதனால சரி, ஐதீகமா சரி. ஆ, ஆவுடையார் பெருசா இருக்கும். ஆனா வந்து ஆ, ஆ. லிங்கம் லிங்கம் வந்து கூம்பு வடிவத்தில் இருக்கும். வெள்ளியில தான் இது பண்ணுவாங்க. ஓ! சரி, சரி. ஆ. எப்பயுமே அவர் தண்ணி தண்ணி கொட்ட மாட்டாங்க. சரி, அப்ப சோமவாரத்துக்கு என்ன பண்ணுவாங்க அவங்க அப்பன்னா? அந்த ஆவுடையார் இருக்குல்ல, ம். அந்த ஆவுடையார் மட்டும் தான் பண்ணி விடுவாங்க. ஓ! சரி, சரி. ஆ. அந்த புணுகு மட்டும் சாத்தி விடுவாங்க. இப்ப நான் அங்கிருந்து வெளிய வந்து 63 நாயன்மார்களுக்கு இன்னைக்கு இந்த தண்ணிலாம் குடுத்து பால் அபிஷேகம், தயிர் அபிஷேகம் ஓடி, ஓடி, ம், ஓடி ம். தண்ணி மொண்டு குடுத்தேன். ஆமா. சர்வீஸ் பண்ணி குடுத்தேன். ம். ஆமா. ம், ம். ஆமா. அது கொஞ்சம் பெரிய பாக்கியமா கருதுறேன் இன்னைக்கு. ஏன்னா, சரியிலும் கொஞ்சம் பெண்டிங் விட்டுறக்கூடாதுல்ல. சரியிலும் குறை கண்டிப்பா, இருக்கக்கூடாது. கண்டிப்பா. கிரியையிலும் ஆமா. கண்டிப்பா, கிரியையிலும் குறை கண்டிப்பா. இருக்கக்கூடாது. யோகத்திலயும் குறை இருக்கக்கூடாது. ம். எல்லாத்துலயும் விட்ட குறை, தொட்ட குறை இருக்கக்கூடாதுல்ல. அதனால ஓடி, ஓடி, ஓடி அப்பா எதனா பெண்டிங் இருந்தா என்ன முடிச்சிருங்கன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் தண்ணி ஏற்பாடு பண்ணிட்டு வந்தேன். அப்பதான் பயந்துட்டே இருந்தேன். 8 மணிக்கு என்ன பண்ண போறோமோ, 8 மணிக்கு என்ன பண்ண போறோம்னு கரெக்ட்டா பிரசாதம் குடுத்துட்டு, நீங்க 10 நிமிஷம் லேட்ன்னு சொன்னோனே எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. சிவசிவா. ம், ம். அப்புறம் சரி. அங்கிருந்து அங்கிருந்து இங்கெல்லாம் வந்து ஆரம்பிச்சுச்சு. சிவன் கோயில்ல வந்து சங்காபிஷேகம் பண்ணுவாங்க பாத்துக்கோங்க, சோமவாரம் ஃபுல்லா. ஆமாமா, 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 ஆமாமா. இது வந்து அதனால காஞ்சிபுரம் வந்து மாவட்ட ஆமா, ஆமா. காஞ்சிபுரம் மாவட்ட சிவனடியார் திருக்கூட்டம்னு ஒண்ணு தனியா இருக்குது. அவங்க என்ன பண்ணாங்க, ம், எப்பயுமே வழமையா ஒரு புத்தகம் ஒண்ணு வெளியிட்டாங்க. மாவாடியத்துக்கு ஒரு சின்ன ம், புத்தகம் ஒண்ணு குடுத்தாங்க. அது என்ன ம், இப்போ ம், ஒரு புத்தகம் ஒண்ணு குடுத்தாங்க. அது ம். சிவபெருமானே சிவ திருச்சிற்றம்பலம். சரி, இல்ல சரி. ஆ, அடியார்கள் யாரும் பேசுங்க. நான் அந்த புத்தகத்த பத்தி சொல்றேன். ஆ. சரி, அம்மா சொல்லுங்க. இன்னொரு விஷயம் ம், இன்னொரு விஷயம் ம், அந்த அவருக்கு பெண் குழந்தை பிறந்து ம். இறைவன் ஏன் ஆண் குழந்தை கொடுக்கல? அந்த பெண் குழந்தை அந்த அம்மாவை தெய்வம் மதிக்கவே கண்டிப்பா. அந்த பெண் குழந்தை பிறந்தா ம், அந்த அம்மா அந்த புனிதவதியா அவ நினைச்சாங்க இது பெரிய பெரிய பாக்கியம் இதெல்லாம் ம். இல்லைங்களா? கண்டிப்பா. என்னவோ அந்த அம்மா வீட்டுக்கு அதாவது வந்துட்டோம் நம்ம எதுனா ஆ, நம்ம குலதெய்வம்னு சொல்றோம். குலதெய்வமா அவள வணங்கணுங்கிறதுக்காகவே சேக்கிழார் பெருமான் வந்து பெண் மகவ குடுத்தார் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப வந்து அதுதாம்மா இப்ப என்னன்னா அடியான்னு சொல்றேன். ஆ ம். அதனால தான் வந்து ஏன்னா இப்ப பெண் அப்படிங்கிறதுனால தானே புனிதவதியார் பேரையே அவங்க வைக்க முடியும். ஆ, அதுதான். அதுக்காக தான் வந்து அந்த மாரி குடுத்தாங்க அப்படின்னு வந்து அ அந்த அடியார் பெருமக்கள்லாம் வந்து விளக்க உரை சொல்லும்போது சொல்லுவாங்க பாத்துக்கோங்க. அந்த அம்மாவை தெய்வமா கருதி திரியும் அந்த ம். இது நினைக்க கூடாதுன்ற ஒரு தெய்வமா நினைக்கவே தான் அவருக்கு பெண் குழந்தை கொடுத்து புனிதவதியார்னு பேர் வச்சு அந்த அம்மா ரூபத்துல அந்த அம்மாவை வணங்குற ஒரு தகுதி குடுத்தாங்க பாரு. அவரும் ஒரு கண்டிப்பா. புண்ணியவான் தான் நினைக்கணும் நம்ம. அவரும் ஏன்னா ஒரு அப்போ புண்ணியவான் தான். இல்லைங்களா? ம். ம். கண்டிப்பா. அந்த ஆமா. தப்பு அதாவது செய்வதா மாங்கனிய அம்மா அந்த பார்த்த பிறகே அவன் தூய்மை ஆயிட்டான்னு தானே சொல்றாரு சேக்கிழார் பெருமான். தூய்மை ஆயிட்டாரு. ம். அவரு அவரு இன்னொரு கனி குடுன்னு கேட்டதுனால தான் அந்த கதையே வந்ததே. இல்லீங்களா? கண்டிப்பா, அந்த கண்டிப்பா, அந்த கண்டிப்பா. கனி அந்த கனிய கேட்கலன்னா இந்த காரைக்கால் அம்மையார் கதையே வந்திருக்காது. அவரும் வந்து கண்டிப்பா. இறைவன் அவரு மூலியமா அந்த கனிய கேட்க வச்சு, அந்த வ ப மனைவியையும் இந்த மாரி பண்ண வச்சு, காரைக்கால் அம்மையார் கதையும் வர வச்சு, இது எவ்ளோ ஆட்டு வித்து ஆட்டு வித்தால் ஆறு ஒருவர் ஆடாதவர் இவரே எல்லாத்தையுமே பண்ணிட்டாரு பாருங்க. சுந்தரர கண்ணால அவங்கள பார்க்க வச்சது அவர் தான். கீழ திருத்தொண்டர் பணம் குடுத்தது அவர் தான். இந்த காரைக்கால் அம்மையார் வீட்டுக்காரையும் இந்த மாரி மாங்கனிய கேட்க வச்சது அவ தான். அது மூலியமா அந்த காரைக்கால் அம்மையார் கதை வர வச்சுதான் இந்த பெருமானுக்கு எத்தனை ஜென்மம் கண்டிப்பா, எடுத்தாலும் இதெல்லாம் நம்மளுக்கு கண்டிப்பா. கிடைக்க போகுது. இப்ப இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, கதை, திரைக்கதை, வசனம் எல்லாமே இசை முதற்கொண்டு சாமிதான்னு தெரிஞ்சு போச்சு. அடுத்து வேற யாராவது பேச வருவீங்களா? ஆ, அ. அந்த எல்லாமே சாமி தான். நன்றிங்க. புரிஞ்சுக்கிட்டீங்க. நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க. ம். ஜான்சி ராணி அம்மா சதாசிவம். ஜான்சி ராணி சதாசிவம். வாங்களேன். கொஞ்சம் பேசுங்களேன். எப்படி இருந்தது? நிகழ்ச்சி ஆரம்பத்துல இருந்து வந்திருக்கீங்க. அம்மா எப்படி பேசுனாங்கன்னு சொல்லுங்க. இருக்கீங்களா ஜான்சி ராணி? ஜான்சி ராணி அம்மா இருக்கீங்களா? நல்ல பேரு. சிவபெருமான். சிவசிவா. திருச்சிற்றம்பலம். ஆமா. வாங்க பரமேஸ்வரி அம்மா. இவங்க புதுசா வந்திருக்காங்களோ? ஆமாங்க ஐயா. ஆமாங்கம்மா. நேத்து ம், ம். அ அந்த அம்மா அமுதா பழனியப்பன்னு ஒருத்தவங்க பேசுனாங்க இல்லையா? ம். அவங்களுடைய பொண்ணுன்னு சொன்னாங்க நேத்து. அவ்வளோ அளவுக்கு உரிமையா சொன்னாங்க. என்னுடைய ஓ! மகள் சரி, மாதிரின்னு. சரி. ஆ, ஆமா. இன்னைக்கு ஆ. என்னன்னு தெரியல பேசுறதுக்கு இன்னும் வாய்ப்பு இல்லன்னு நெனைக்கிறேன். அவங்க ஆ அவங்க பேசுனதெல்லாம் இன்னைக்கு மதியம் கேட்டேன் ரெக்கார்டிங் போட்டு நல்லா. ஆ. ஆ நல்லா அருமையா வந்துட்டாங்க, வந்துட்டாங்க, பேசியிருந்தேன். ஐயா வந்துட்டாங்க, வணக்கங்க வந்துட்டாங்க. ஐயா. வாங்க சாமி, வாங்க சாமி. எங்க இருந்து பேசுறீங்க நீங்க? ஐயா பெரம்பலூர் தாங்க ஐயா. சரிங்கம்மா. அம்மா பேசுனத கேட்டீங்களா? எனக்கு காரைக்கால் அம்மா. செட்டிங்ஸ் கொஞ்சம் மாத்தி கேட்டதுனால என்னால உடனே பேச முடியலங்க ஐயா. வேற ஒண்ணும் இல்ல. சரி. ஓகேம்மா. நிகழ்ச்சி கேட்டீங்களா? ஆ, கண்டிப்பாங்க ஐயா. ரொம்ப இது வந்து புத்தகத்துல நிறைய நம்ம ஸ்கூல் புத்தகத்திலே நிறைய படிச்சிருக்கோம்னாலும்
அந்த பாடல் வரிகள் சொல்லி சொல்லி ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு பொருள் சொல்றாங்க பாருங்களேன். அது உண்மையாலுமே ரொம்ப நிறைய விஷயங்கள் கத்துக்கிறோம். இது நீ சொன்ன வதுவை, பெண் இதெல்லாம் வதுவை, பெண் சொன்னாங்க. மாக்கள்னாங்க மக்கள், சகலர் ஒண்ணுக்கும் ஒவ்வொரு வார்த்தைக்கும் பொருள் சொல்லி படிக்கும் பொழுது அந்த பாடல் நல்லா நமக்கு புரியுது. இடையில இந்த சிலப்பதிகார கதைகள், அந்த கருத்துக்கள்லாம் கொண்டு வந்தாங்க. ரொம்ப நல்லா புரிஞ்சுது, பிடிச்சிருந்தது. ரொம்ப நன்றிம்மா. ஆமாங்க. பாடி ரொம்ப அதாவது நல்லா இருந்ததுங்கம்மா. உள்வாங்கியிருக்கிறீங்க. ரொம்ப ஆமா. ரொம்ப அழகா புரிஞ்சுதுங்கம்மா நீங்க சொன்னது. அதாவதுமா தமிழ் வார்த்தைகள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம இந்த மாதிரி புராணங்களை படிச்சாதான் தெரிஞ்சுக்க முடியுமா. ஏன்னா நம்ம கண்டிப்பா, பேசுற கண்டிப்பாங்க. தமிழ்லயோ இல்ல ஸ்கூல்லயோ நம்ம தமிழ் வார்த்தையை தெரிஞ்சுக்கவே முடியாது. ஒரு கண்டிப்பாங்கம்மா. ஒரு வார்த்தைக்கே எத்தனை வார்த்தை வந்து பயன்படுத்துறாங்க அப்படின்னு இந்த புராணங்களை வச்சுதான் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் பாத்துக்கோங்க. ஆமாங்கம்மா. ஆமா இந்த நேரத்துல எனக்கு ஒரு தமிழ் வாத்தியார் வந்து, ஐயா இப்போ ம் ரீசெண்டா தான் காலமாயிட்டாங்க. ரணசிங்காரம்னு ம் இங்க பெரம்பலூர்ல. நெறைய ம் சொல்லி தருவாங்க. தமிழ் ம் வார்த்தைகள் நெறைய இந்த இலக்கணங்கள இலக்கணத்த கொண்டு இலக்கியத்த எப்படி கத்துக்கிறதுன்னு நெறைய சொல்லி தந்தாங்க. அவங்களுக்கு இந்த கண்டிப்பா. நேரத்துல நான் நன்றிய தெரிவிச்சுக்கிறேன்ம்மா. சிவ அவங்களும் சிவ சிவ. அதனால தான் ஈஸியா உங்களையும் என்னால ரீச் பண்ண முடியுதும்மா. கண்டிப்பா அதுக்காக சொன்னேன். கண்டிப்பா. ஏன்னா சில வார்த்தைகள் நன்றிங்கம்மா, வந்து நம்ம நன்றி. சொல்லும் போது அது தெரிஞ்சாதான் அவங்களால வந்து ஃபாலோ பண்ண முடியும். ஆமா, ஆமாங்கம்மா, ஆமாங்க. இப்ப தெரியுதா? ஐயா அத இப்ப புரியுதுங்களா? கற்றோர் தான் காமுறுவர். அதாவது கொஞ்சம் ஆழத்துக்கு போனவங்க தான் இன்னொரு ஆழமானவங்கள புரிஞ்சுக்க முடியுமா? உண்மைங்கய்யா. உண்மை. ஆமா, பரவால்ல. தமிழ் திருவள்ளுவர் கரெக்ட்டா ஜான்சி சொல்லியிருக்காங்க. ராணின்னு ஜான்சி ராணின்னு பேரை கேட்டோன்னு பயந்துட்டேன் நானு. உங்களுக்கு தமிழ் தெரியுமோ தெரியாதோ, இல்ல புரியுமோ புரியாதோ, நீங்க ஒரு பார்வையாளரா மட்டும் தான் இருப்பீங்களோன்னு நினைச்சேன். பரவால்ல. இல்ல, ஆழமா கேட்டிருக்கீங்க. இல்ல. நன்றிம்மா. உங்க கருத்து தேங்க்யூங்க, பகிர்வுக்கு தேங்க்யூ. நன்றி. நன்றி, 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 ரொம்ப நன்றி. தேங்க்யூங்க. நன்றிம்மா. சிவாய நம. தேங்க்யூம்மா. பரவால்ல. சிவபெருமான் தமிழோட இணைஞ்சு கேட்டிருக்காங்க. சிவா. இந்த காரைக்கால் கண்டிப்பா. அம்மையாரோட இதுவே ரொம்ப ஆழமா இருக்குதாம்மா. ஆழமா தாம்மா இருக்கு. காரைக்கால் அம்மா விஜயலட்சுமி அம்மா, ம் ம் இதுவே கொஞ்சம் சொல்லுங்க. ஆழமா தான் இருக்குங்க. இலக்கியத்தோட தான் இருக்கு. கண்டிப்பா கண்டிப்பா. அதாவது இலக்கிய நயத்தோட இது தான். நீங்க உண்மையில பேராசிரியர் மாரி நீங்க கொண்டு போறீங்க நீங்க வகுப்ப. இந்த நீங்க பேராசி பெரிய புராணமா இருக்கட்டும், இல்ல நம்ம ம். தேவார இதா இருக்கட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா தமிழோ அது அந்த தமிழெல்லாம் நம்ம படிச்சோம்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு படிக்க 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 அவ்ளோ சந்தோஷமா இருக்கும் பாத்துக்கோங்க. ஒரு விஷயம் சொன்னீங்க. சேக்கிழார் வந்து புனித உதையார மட்டும் இரு விகுதி போட்டு அழைச்சார்ன்னு சொன்னீங்க. மனைவி யார்? ம். ஆமா. யார்? அப்படி யார்? இப்படி கண்டிப்பா. யாருன்னு சொல்லிட்டு இரு போட்டாங்க. ம். ஆனா இங்க வந்து ம். இந்த அழகான பெண்ணுக்கு ஒரு இடத்துலயும் மனைவின்னு மட்டும் தான் சொல்றாங்க இல்லையா? ஆமா. ம். ஆமா. அதையும் குறிப்பிட்டு காமிச்சீங்க. எவ்வளவு சொல்லாடல்கள்! அப்பா! சிவபெருமானே! கண்டிப்பா, சிவா கண்டிப்பா. திருச்செந்தூர். ஒரு ஒரு நிச்சயம். வேற யாராவது பேச வார்த்தையும் விரும்புறீங்களா? வந்து வேற யாராவது பேச விரும்புறீங்களா? காரைக்கால் அம்மையார் குறித்து, புனிதவதியினுடைய பயணத்தின் குறித்து? இன்னைக்கு நடந்த சம்பவங்கள்ல பார்த்தீங்கன்னா, அ அந்த வணிகன் தனக்கு திருமணம் ஆகவில்லை என்று ஒரு நல்ல பேர் எடுத்து, நான் சிங்கிள் தான் அப்படின்னு நிரூபிச்சிருக்காரு அந்த ஊர்ல. குலசேகரப்பட்டினத்துல. ஆமா அங்க தானம்மா? கண்டிப்பா. கண்டிப்பா. தன்னை வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காரு. இத பார்த்த உடனே பரவால்ல சிங்கிளா இருந்தாலும் ஒழுக்கமா இருக்கிறான்னு சொல்லிட்டு அவன நம்பி ஒரு பெரிய இடத்துல பொண்ணு குடுக்க வந்திருக்கிறாங்க. அதையும் சிந்தையில் வந்து தனக்கு திருமணம் ஆனதையும் மறைச்சிருக்கிறாரு. அப்புறம் வந்து திருமணம் பண்ணி குடுத்துருக்காங்க. திருமணம் பண்ணி குடுக்கும்போது, இது வந்து எதனால நடந்ததுன்னா, அது புனிதவதியாரே மணந்தார்ன்ற ஒரு பெரிய பாக்கியத்தினால அவருக்கு 2வது மனைவி கிடைச்சதாகவும், உலகில் அதாவது அம்மா சொன்னாங்க மக்கள், மாக்கள், அப்புறம் சகலர், விஞ்ஞானகலர்ன்ற மாரி சாதாரண மானுடன் தானே. அந்த அ மக்கள் வரிசையில வரும்போது அவருக்கு திருமணம் நிச்சயம் இயல்பா அது அந்த ஊர்ல நடந்திருக்குது. அதுவும் பணக்காரனா மிகுந்த வணிக பெருமணம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பெருமணம்ன்ற சொல்ல அம்மா குறிப்பிட்டு காமிச்சாங்க. சாதாரண திருமணம் கிடையாது. அதுக்கப்புறம் ஒரு மகவு பிறந்தது. அதுதான் ஒரு பெரிய விஷயம். அது ஒரு குடும்பத்துல பெண்ணே பிறக்கலன்னா, அந்த பெண்ணுக்கு வந்து மகாலட்சுமின்னு அம்மா ஒரு கருத்து சொன்னாங்க. அது ஒரு பெரிய விஷயம். அடியேனே இங்க விமர்சனம் பண்ணிடலாம் போல இருக்குது. அப்புறம் வந்து அந்த குழந்தைக்கு அ முன்னம் அந்த அம்மையாரோடு ஏற்பட்ட தொடர்பினால, அவங்க நிச்சயம் காதலிச்சிருப்பாங்க. என்னதான் கணவன் மனைவியா இருந்திருந்து எப்படியும் ஒரு அந்யோன்யம் இருந்திருக்கும். அ அது தெய்வ பெண்ணா மாறுன பிறகு, அந்த உறவு அவர் வந்து துண்டிச்சிருந்தாலும், அந்த உறவ அ மறக்கக்கூடாது அப்படின்ற ஒரு பெரிய காரணமாவும், அது தெய்வீகமான ஒரு ஆள்ன்றதுக்கு ஒரு காரணமாகவும், இப்பவும் தன்னுடைய காதலிய பேர வைக்கிற ஒரு பழக்கம் எல்லா கணவன்மார்களுக்கும் இப்ப இருக்கு. ஆனா வெளிய சொல்ல மாட்டாங்க. அதே மாரி மனைவிமார்களும் உள்ள அந்த ஆழத்துல சில விஷயங்கள் இருக்கும். அதாவது தன்னுடைய மனசுக்கு புடிச்சவங்க பேர வைக்கணுன்ற ஒரு இயல்பு எல்லாருக்குமே இருக்கத்தான் செய்யுது. அந்த வகையில புனிதவதின்ற பேர அம்மா புனிதவதி தானே வச்சாரு அவரு பேரு? ஆமா. புனிதவதின்னு தான் வைக்கிறாங்க. புனிதவதின்னு தான் வச்சிருக்காரு. அப்படி அந்த பேரையும் தன்னுடைய மகளுக்கு சூட்டுறாரு.
இவ்வளவு சம்பவங்கள் இன்னைக்கு நடந்திருக்குதுங்க. அந்த வணிகருடைய வாழ்க்கையில. அதுவும் குலசேகரப்பட்டினத்துல வாழ்ந்து வராரு. இருந்தாலும் அம்மா சொன்னாங்க, காலத்தோட ஒப்பு நோக்கும்போது, அந்த காலத்துல WhatsApp இல்ல, Telegram இல்ல, தந்திகள் இல்லை, அஞ்சலகங்கள் இல்லை. புறா வீடு தூது இருந்திருக்கும். அப்புறம் வந்து இந்த தூதுவர் இருந்திருப்பாங்க. அப்புறம் வந்து இந்த ஒற்றர்கள் இருப்பாங்க. ம். ஒற்றர்கள்னா ஒரு செய்தி எடுத்துட்டு போய் குடுப்பாங்களாம். ஆனா இப்போ WhatsApp இருக்கு, எல்லா செய்தி இருக்கு. ஆனா அரசல் புரசலா அங்கிருந்து செய்தி வந்தப்போ அந்த அம்மா நம்பலன்றாங்க. அதான் அந்த ஒழுக்கத்துல இருந்து மீறாம இருந்திருக்காங்க. இன்னைக்கு செய்தியா இத்தனை செய்தி நடந்திருக்குதுங்க. நிகழ்ச்சிக்கு வந்த அத்தனை உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, மீண்டும் அடுத்த திங்கட்கிழமை இது போன்ற இந்த புனிதவதியாரின் புனித பயணத்தில் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும்படி பணிவன்போடு கேட்டு விடைபெறுகிறோம். வேற யாராவது கடைசியா பேசணும்னு ஆசைப்பட்டாலும் பேசலாம். சொல்லணும்னு ஆசைப்பட்டாலும் சொல்லலாம். அம்மா நிறைவு செஞ்சுக்கலாமா? சரி. நம்ம ஐயா வாங்கம்மா. அம்மா எளிமையா சொன்னாங்க, நல்லா வாங்க. புரிஞ்சுக்க முடியுது. ஆனா எனக்கு கோர்வையா பேச வரல. அதுதான் ஐயா. நல்லா புரிஞ்சுக்க இல்லம்மா, முடியுது. அதாவது நிறைய விஷயங்கள் வந்து நம்ம மேலோட்டமா தெரிஞ்சுக்கின விஷயத்துல அம்மா எளிமையா நல்லா விளக்கமா சொன்னாங்க. அருமையா இல்லம்மா, இருந்ததுங்க நீங்க ஐயா. வந்து விளக்கமா சொல்லணும்லாம் அவசியம் இல்ல. நீங்க வந்து இப்ப என்ன இதுல கேட்டதுனால நீங்க என்ன உங்க மனசுக்குள்ள என்ன தோணுது? அத சொன்னாலே பெரிய இதும்மா. புனிதவதி ஆமா. அம்மையார பத்தி நிறைய விஷயங்கள் வந்து இதுவரைக்கும் நான் அவ்வளவா கேள்விப்படல. அந்த ம், ம். மாங்கனிக்காக தான் அது ஒரு விஷயம் தான் கேள்விப்பட்டிருக்கேன். ஓ! ஆனா இப்போ சரி, நிறைய சரி. விஷயம் ஒவ்வொரு விஷயமும் நீங்க சொன்னது ரொம்ப அருமையா இருந்தது. குலதெய்வம் பத்தி, அந்த ம், பாம்பு ம். வரக்கூடாதுன்னு வேண்டிக்கிறத பத்தி, இதெல்லாம் அந்த ம். வழக்குல இருந்தாலும் அதெல்லாம் வந்து சொல்லி அதுக்கு அர்த்தத்தோட புரிய வச்சுட்டீங்கம்மா. ஓ! குலதெய்வத்த பத்தி சரி, எல்லாம். சரி. சிறப்பு இல்ல அம்மா. நம்ம அதாவது என்ன அனுபவிக்கிறோம். அதுதான் வந்து முக்கியம். நமக்கு வந்து ஆமா, இப்ப பொறுமையா பேச வருது, பேச வரலங்கிறதெல்லாம் இல்ல. நம்ம இப்ப இத கேட்கறதுனால நமக்கு என்ன உங்களுக்கு என்ன தோணுது? அததான் வந்து நம்ம இங்க வெளிப்படுத்துறோம் பாத்துக்கோங்க. நம்ம வந்து இப்போ அந்த புனிதவதி அம்மையாரோட அந்த ம். இருந்து நம்ம பயணிக்கிற மாதிரி எல்லாத்தையும் இப்பவே நம்ம கண்ணால பாக்குற மாதிரி ஒரு உணர்வு தான் சிவா கிடைச்சது எனக்கு. சிவ இந்த சிவா. இதெல்லாம் ஏன்னா கேட்கும்போது காதுல. இப்ப சில பேர் எல்லாருக்கும் எல்லாம் தெரியும்னு சொல்ல முடியாது. இப்ப நீங்க சில கருத்துக்கள் வந்து நீங்க கேட்டிருப்பீங்க இத பத்தி. அத வந்து கூட நீங்க எங்க கூட பகிர்ந்துக்கலாம். அந்த மாரி இப்ப எங்களுக்கும் அது தெரிய வரும் பாத்தீங்களா? அதுக்காக தான் நம்ம வந்து ஆமாங்க, இது மாரி ஒரு உரையாடல் வைக்கிறது. இப்ப அன்னைக்கு கூட சொல்லும்போது அந்த ஆமாங்கம்மா, அம்மா வந்து ஆமாங்கம்மா. மதுரக்கனி கிடைச்சது அப்படிங்கிற மாரி சொன்னாங்க. அப்ப அந்த விஷயம் வந்து எல்லாருக்கும் தெரியுதுல்ல. அது மட்டும்தான் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா ம். நிறைய விஷயம் நீங்க இன்னைக்கு சொன்னீங்க. அதாவது ஓ. நமக்கு தெரியாத ம், கேள்விப்படாத ம். விஷயங்கள்லாம் ஒவ்வொன்றும் தெளிவா எளிமையா புரியுற மாதிரி சொன்னீங்கம்மா. ரொம்ப அருமையா இருந்தது. சிவ சிவா. நன்றி. ரொம்ப எதையும் நன்றி. குறிப்பிட்டு சொல்ல முடியல. எல்லா விஷயமே ம். பேசின எல்லாமே ரொம்ப ஆமா. சிறப்பா இருந்ததுங்கம்மா. அந்த ரொம்ப நன்றிம்மா. வணிகனுக்கு திருமணம் நடந்ததும், அவனுக்கு ஒரு அழகான பெண் ஆமா. குழந்தை பிறந்ததும் இந்த நிகழ்ச்சியினுடைய ஹைலைட் பாயிண்ட்ன்னு எல்லா சொல்லலாம். விஷயம் ஆமா. அருமை அம்மா, அருமை அம்மா. நன்றி அம்மா. நன்றிம்மா, சிவ சிவாய நன்றி. சிவா. நமக. வாங்கம்மா சொக்கமலம்மா ஐயோ! வாங்க. வாங்க. கேட்கவே அம்மா எதுவுமே கேட்கவே முடியல. ரொம்ப கஷ்டமா இருக்குது இதெல்லாம் கேட்கும்போது, சொல்லும்போது. வருத்தப்படாதீங்க, வருத்தப்படாதீங்க. கேட்கறதுக்கு உங்க கூட தான் நான் கச்சியகாம்பத்துல இருந்தேன். அங்க இருந்து காத்து நானும் மாரி பறந்து பார்த்தேன் வந்து வீட்டுக்கு போனேன். வந்துட்டேன். அததான் பார்த்தேன். அப்புறம் பார்த்தா காணோம். சரி போயிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு. போயிட்டு டைம் இருக்கல, வேற ஒரு ஆயிடுச்சு. ஓரமா நின்னு கோயிலுக்கு ஓரமா நின்னு சத்தம் இல்லாத இடத்துல அம்மா நிகழ்ச்சி ஆரம்பிச்சு குடுத்துட்டு பைக் எடுத்தேன். அததான் பார்த்தேன். ஆரம்பிச்சு குடுத்துட்டு தான் பைக் எடுத்தேன். பைக் எடுத்துட்டு எல்லாம் வந்தேன். வந்துட்டு இப்ப உள்ள நுழைஞ்சுட்டேன். வந்ததுக்கு ரொம்ப நன்றி ஐயா. ரொம்ப நன்றிம்மா. மனமார்ந்த நன்றி. அடியேனுக்கும் 63 எப்படி நாயன்மார்களுக்கும் இருந்தது ஐயா? 67 இன்னும் நல்லா சிறப்பா இருக்கும். அந்த தண்ணி தான் கொஞ்சம் பத்தாம போயிடுச்சு. நிறைய ஊத்துவாரு. அவர் ஆமா, முதல்ல கொஞ்சமா ஊத்துவாங்க. அப்புறம் நல்லா கிளியர் பண்ணுவாரு. இந்த ஆமா. இவருக்கு தெரியல. முதல்ல நிறைய ஊத்திட்டாரு. ஆமா. என்ன பண்றதும்மா? அவருக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். நம்ம எதுவும் அதான், சொல்லக்கூடாது. அதான் அதான் அவங்களுக்கு பழக்கம் தானே அது. வேற என்ன? பரவால்ல. 63 நாயன்மார்கள பார்த்து தரிசனம், தண்ணி எடுத்து குடுத்த தரிசனம், பாலு, தயிர் எல்லாம் வீடியோ எடுத்து வச்சிருக்கேன். எல்லாத்தையும் நம்ம சேனல்ல போடுறேன். அடியார் பெருமக்கள்லாம் பாருங்க. மனமார கட்சி ஏகம்பனுக்கு வரலன்னாலும், அருகாம 2 அங்க மூலஸ்தானத்துக்கு பக்கத்திலேயே அவங்க 63 பேரும் நிக்கிறாங்க. அந்த இடத்துல இருந்து ஆமாங்க. எடுக்கப்பட்ட வீடியோவ நான் உங்களுக்கு அனுப்புறேன். சிவ புக்கு சிவா. புக்கு வந்து உங்க நமக்கு வாங்கி ஆமா. புக்கு வாங்கி அம்மா இன்னைக்கு அம்மா வந்து ஒரு புத்தகம் வெளியிட்டாங்க. திருத்தொண்டர் திருநாமக்கோவை. மாதவ சிவஞான முனிவர் அருளி செய்தது. வெளியீடு ம், ம். காஞ்சி சிவனடியார் திருக்கூட்டம். அடியேனுக்கு புத்தகம் ஒண்ணு குடுத்தாங்க. சின்னதா தான் ம், ம். கிட்டத்தட்ட ஆமா. ஒரு சின்ன புத்தகம் தான். அறநிலையத்துறை ஆபீஸ்ல வச்சு குடுத்தாங்க. அங்கேயே அதான் வெளியிட்டாங்க இன்னைக்கு. ஐயா நன்றிங்கம்மா. நடராஜன் ஐயா,
அந்த சொல்லுங்க. அம்மாக்கு ஒரே ஒரு சொல்லி முடிச்சுக்கிறேன். சொல்லுங்க. அம்மா விஜயலட்சுமி அம்மாக்கு தான். இந்த சொல்லுங்க. ஆ, இதுவுக்கு அதான் நம்ம வந்து குலதெய்வத்துக்கு சாப்பாடு போட்டா அந்த கெட்டதெல்லாம் வராதுன்றத ஒரு கருத்து இப்பதாம்மா நான் அடியேன்னு கேட்டேன். சரி, அந்த சரி. எந்த பூச்சி இதுவெல்லாம் வரக்கூடாது, அந்த கெட்ட ஞாபகம் ம். வரக்கூடாது. அதுக்காக தான் படையல் போடுறோம் நம்மன்னுது. அது இன்னைக்கு தாம்மா தெரிஞ்சுக்கிறேன் நான். ஏதோ ம், குலதெய்வம் ம். கும்பிட்டோமா, எல்லாம் செய்யறோமா அவ்வளவுதான் தெரியும். அதெல்லாம் வந்து இன்னைக்கு தான் புது விஷயம் தெரிஞ்சுக்கிற வாய்ப்பு கிடைச்சது உங்க மூலியமா. அந்த நன்றிங்கம்மா. பக்கத்துலமா சங்கரன்கோயில்னு ஒரு ஊர் இருக்கு. ஆமாம்மா. அந்த ஊர்ல பார்த்துக்கோங்க. பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம கனவுல எல்லாம் இப்ப ராகு கேது நமக்கு தோஷம் இருந்ததுன்னா, அந்த பாம்பு வந்து நமக்கு கண்ல படும். ஓ! இல்லன்னாக்கா வந்து ஆமா. நீங்க அந்த ராகு கேது தோஷம் உள்ளவங்களுக்கு, ஏன் ஆ, இத நான் இவ்வளவு ஆணித்தரமா சொல்றேன்னா, எங்க பொண்ணுக்கு வந்து 4ஆம் பாதத்துல ராகு கேது தோஷம் இருந்துச்சு. ஆ, அப்ப ஆனா ரொம்ப பாதிப்பு கிடையாது. ஆ ம், ஆனா வந்து நீங்க எங்க அங்கெல்லாம் வந்து கொஞ்சம் வீடெல்லாம் வந்து காடு அந்த மாரிலாம் இருக்கும் பாத்துக்கோங்க. நீங்க ம், பாம்பு வீட்டுக்கு வருதுன்னா, அவ கண்ணுக்கு ம். மட்டும் தான் தெரியும். அது ஓ! சோதனைக்கு பார்த்தீங்கன்னா, பாம்பு அவ தான் பார்த்து சொல்லுவா. "ஏம்மா பாம்பு இருக்குமா?" அப்படின்னு. அப்ப எங்களுக்கு ம், வந்து நாங்க என்ன நினைப்போம்னாக்கா, சரி ஏதோ ஒண்ணு அவ பாம்பு பார்க்குறா அப்படிங்கிற மாரி நாங்க ம், விட்டுருவோம் பார்த்துக்கோங்க. அது எங்களுக்கு ஒண்ணும் பெருசா தெரியாது. ஏன்னா அது பக்கத்துல ம், காடா இருக்கு, அதனால பாம்பு வருதுன்னு. அப்ப எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா, "அவளுக்கு ஏதாவது ம். தோஷம் இருக்கும். நீங்க போய் ஓ! ஜோசியக்காரங்கள்ட்ட பாருங்க." அப்புறம் தான் தெரிஞ்சது அவளுக்கு வந்து ராகு தோஷம் இருக்கு அப்படின்னு. அப்ப அதுக்கு ம்ஹ்ஹ்ம். பரிகாரமா என்ன சொன்னாங்கன்னா, அந்த ம், சங்கரன் கோயில்ல போயிட்டு புத்து மண் எடுத்துட்டு வந்து வீட்ல வைங்க ம், அப்படின்னு ம், சொல்லி சிவன் கோயில், சங்கரன் கோயில். அந்த கோயில்ல ம். வந்து பாத்தீங்கன்னா, புத்து மண்ணு கொண்டாந்து கொட்டியிருப்பாங்க. அந்த ஆமா, ஆமா. நம்ப பார்த்தேன். வந்து அ நீங்க பார்த்திருக்கீங்களா? எல்லாரும் அது எல்லாரும் போயிருக்கீங்களா என்னான்னு தெரியல இங்க கேட்கிறவங்கலாம். அப்ப அம்மா அந்த இந்த மண்ண தடவ எடுத்துட்டு வந்து இப்ப சொல்லுங்கம்மா, சொல்லுங்க. ஆ ம், அப்ப அந்த மண்ண எடுத்துட்டு வந்து நாங்க அங்க போயிட்டு இந்த பாலு, மஞ்சள் எல்லாம் அந்த புத்து இதுக்கு வந்து அபிஷேகம் பண்ணிட்டு, திரும்ப வந்து ம், நாங்க இங்க கொண்டாந்து வச்ச பிறகு, அதுக்கப்புறம் அவ கனவுலயும் பாம்பு வர்றதில்ல, வீட்டுக்கும் பாம்பு ம். வர்றதில்ல பாத்துக்கோங்க. பார்த்தீங்களா? இப்ப ஆ அந்த எங்களுக்கு மாரி வந்து அ அ நாங்க ஒரு 6 மாசத்துக்கு முன்ன சங்கரன் கோயில்லாம் போயிட்டு வந்தோம்மா. அடியார் மூலமா தான் ம், கோயில பார்த்துட்டு வந்தோம். அந்த மண்ணு புற்றுநோய் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கரைச்சு குடுத்தா புற்றுநோய் கூட வராதுன்ற ஒரு ஐதீகம் சொன்னாங்கம்மா. கொஞ்சம் கொண்டு வந்து கண்டிப்பா, வச்சேன் வீட்ல. கண்டிப்பா. ஆ, நல்லது. கொண்டு வந்து இது மூலியமா தெரிஞ்சுக்கிற வாய்ப்பு கிடைச்சது பாருங்க எல்லாருக்கும். கனவு வராது. ம். நன்றி. அம்மா ஒரு நன்றி. ஒரு ஒரு கேள்வி முடிச்சுறேன். அந்த தண்ணி கனவு வந்தா என்னம்மா பண்றது? கிணறு, குளம், தண்ணி குளிக்கிற மாரி, பயமா இருக்கிற மாரி இந்த கிணறுங்க, அந்த மாரி வந்தா அதுக்கு எதுனா தெரியுமாம்மா உங்களுக்கு? என்னது தண்ணி? குளம் மாதிரி, கிணத்துல மாரி, இறங்குற மாரி, தண்ணி அந்த மாரி இருந்தா அதுக்கு எதுனா தெரியுங்களாம்மா உங்களுக்கு? இல்ல எனக்கு அது பாத்தீங்களா? தெரியலம்மா. நான் விசாரிச்சுட்டு வேணா ஓகேங்கம்மா. சொல்றேன். ஆ, ஓகேங்கம்மா. ஓகேங்கம்மா. ரொம்ப ம். நன்றிங்கம்மா. சிவாய ஆ, நன்றிங்க. நமः. குள்ளமில்லர் ஆகிலும் குலத்திற்கு ஏற்பது நலமிக கொடுப்பது நமச்சிவாயவே. திருச்சிற்றம்பலம். பாய் வாங்க நம. செல்லியம்மா. சிவா திருச்சிற்றம்பலம். ஐயா அவங்க அம்மா சொல்லும்போது எனக்குமே எனக்கு அனுபவம் இருக்கு. அதோட அனுபவம். எப்படின்னா, இப்ப பாம்பு வராம இருக்குதுன்றதுக்காக சொல்றாங்கல்ல, இந்த மாரி வேண்டுதல் வச்சுப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க அம்மா. சொல்லுங்க. அது ம், உண்மைதாம்மா. என்னுடைய வாழ்க்கையில எனக்கு நனவு தெரிஞ்சு அதாவது ஒரு 7, 8 வயசு அந்த மாரி இருக்கும்போதிலிருந்து, நான் எங்க ம், போனாலும் இப்ப அப்பல்லாம் சனி, ஞாயிறு ஆனா இங்கெல்லாம் மாடுலாம் வச்சிருக்கோம் வீட்ல. அப்ப நான் சின்ன ம், வயசா இருக்கும்போது மாடு ஓட்டிட்டு போவோம் மேய்க்கிறதுக்கு. சனி, ஞாயிறு ம். லீவுன்னா மாடு ஓட்டிட்டு போவோம். நான் போற இடத்துக்குலாம் பாம்பு வரும். அப்ப ஓ! என் கூட சரி, சரி. பெரியவங்க என் பெரியவங்க எங்க கூட வந்து எங்க எங்க தெருவுல இருக்கிற ஒரு 2, 3 பேர் எங்க கூட மாடு மேய்க்க வருவாங்க. அப்ப ம், நான் அப்படியே வரப்புல படுத்துக்குவேன் நானு. வரப்புல படுத்துக்கின்னு ம், தலை மாட்டுல வந்து நிக்கும். அவங்க ம், கொத்தமல்லி நாயக்கர்ன்னு ஒரு ஐயா இருந்தாரு. அவரு வந்து எங்க ம், அம்மாட்டலாம் வந்து சொல்லுவாரு, "இந்த புள்ள எங்க போனாலும் இந்த பாம்பு சுத்தி சுத்தி வருது. அது என்னன்னு ம். பார்வடேட்டம்மா" அப்படின்னு சொல்லுவாங்க. அது ம். தொடர்ச்சியா அந்த மாரி நான் ஏஜ் அட்டெண்ட் பண்ணி ஒரு 3 வருஷம் வரைக்குமே அது என் கூட அது மாரி டிராவல் ஆயிட்டு இருந்தது. எங்க வீட்ல எங்க அப்பா, அம்மா வீட்ல இல்லன்னா கூட துணைக்கு இருக்கும். எங்க தெருவுல இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். அந்த மாரி அது வந்து இருக்குன்றத படம் எடுத்துட்டு தலை மேல நின்னு இருந்ததெல்லாம் எங்க தெரு ஜனங்க எல்லாருமே பார்த்துருக்காங்க. ஏன்னா, நாங்க வீடு கட்டும்போது இந்த காவ மாரி பறிப்பாங்க இல்லையா? இந்த குழி ம். தோண்டி நீட்டுக்கும் பறிச்சு ஆமா, வச்சிருப்பாங்க. ஆமா. அந்த அஸ்திவாரம் அந்த போடும். கேப்ல அப்பலாம் கயிறு கட்டிலு ம், எங்க வீட்ல இருக்கும். அந்த கயிறு கட்டிலு மேல ஜாமான்லாம் ஏத்தி வச்சுட்டு அதுக்கு கீழ நான் படுத்திருப்பேன். ம், படுத்திருந்தேன் ஒரு நாள் எங்க தாத்தா இறந்துட்டாங்கன்னு 8ஆம் தூக்கம் படைக்கிறதுக்கு எங்க அம்மாலாம் போயிட்டாங்க. நான் மட்டும் அப்ப ஏஜ் அட்டெண்ட் பண்ணி ஒரு 2 வருஷம் இருக்கும் அப்போ. அப்ப நான் தனியா ம், இருக்கேன்னு சொல்லிட்டு, பக்கத்து வீட்ல ஒரு அம்மாட்ட சொல்லிட்டு போயிட்டாங்க. பாப்பா பாத்துக்கன்ட்டு. அப்புறம் அவங்க ஒரு 8 மணி அந்த மாரி டைம்ல வராங்க. என்ன பாக்குறதுக்கு நான் என்ன பண்றேன்? சாப்பிட்டேனா? தூங்குனேனான்னு பாக்கறதுக்காக வராங்க. நான் படுத்து தூங்கிட்டு இருக்கேன். என் தலைமட்டுல பாம்பு இருந்தத பாத்துட்டு, அவங்க எல்லாரையும் கூப்பிட்டு தெருல இருக்கிறவங்க எல்லாரையுமே கூப்பிட்டு சொல்லிட்டாங்க. இந்த மாரி பாம்பு நிக்குது பாருன்னு. அப்படி எல்லாருமே வந்துட்டாங்க.
வந்தாங்க. எங்க அப்பா கொஞ்சம் போதைக்கு அடிமையானவரு. ம். அப்போ நைட்டு வர எங்க வீட்ல கூட்டத்தெல்லாம் பார்த்துட்டு, என்ன எல்லாம் நம்ம வீட்ல கூட்டமா இருக்கே, புள்ள தனியா இருக்கேன்ட்டு வேக வேகமா வந்து பார்த்தா, எங்க தலையில பாம்பு இருக்கிறத பார்த்துட்டு அவரு கற்பூரம் ஏத்தி அனுப்பிச்சு விட்டாங்க. அதுக்கப்புறம் ஓகே. வேண்டுதல் வச்சுட்டாங்க. எங்க அம்மா நீங்க சொல்ற மாதிரி ம். என் புள்ள கண்ணுல படக்கூடாது. ம். நீ எங்க வரையோ வந்து இருந்துட்டு போ. நீ எங்க இருக்கிறியோ இருந்துட்டு போ. ஆனா என் புள்ள கண்ணுல படக்கூடாது. அப்படின்னு எங்க கண்டிப்பா, வீட்டுக்கு கண்டிப்பா. பின்னாடி ஒரு 3 கல் வச்சு எங்க அம்மா சாமி கும்பிட்டுட்டு இருப்பாங்க. அதுல ம். ம். வேண்டிக்கிட்டு பாலு, முட்டைலாம் வச்சு வேண்டிக்கிட்டு, சேவல்லாம் அறுத்து வேண்டிக்கிட்டாங்க. எங்க அம்மா என் புள்ள கண்ணுல படக்கூடாதுன்னு. அதுலேருந்து எனக்கு ஓகே. இன்னைக்கு 45 வயசு ஆகுதுங்கம்மா. என் கண்ணுல நாகம் படாது. ஆனா எங்க இப்பவுமே எங்க வீட்ல இப்ப நான் இருக்கிற வீட்ல இருக்கு. ம். எல்லாரும் இப்ப எங்க வீட்ல யாராச்சும் வந்தாங்கன்னா, இப்போ ஒரு போன வருஷத்துல ஒருத்தவங்க அந்த மாரி அவங்களே நான் வீட்ல இருக்கேன். நான் பார்க்கல. அவங்க பார்த்துட்டு உங்க வீட்ல பாம்பு உள்ள போகுது. நீங்க ம். நைட்டு சிவசிவா, தனியா சிவசிவா. தனியா அற்புதம், அற்புதம். படுத்துக்கிறேன். நன்றி, தனியா நன்றி, நன்றி. படுத்திருக்கீங்க. அ ம். ஏதாச்சும் நாளைக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது? நான் அடிச்சு தோத்துறேன். அதெல்லாம் ஒண்ணும் திருத்த வேணாம். அது என் கண்ல ம். படாது. இப்பயுமே நான் இருக்கிற இடம் ஒரு மாரியான ஒரு தண்ணி நீரோட்டமான ஒரு இடம். நிச்சயம், நிச்சயம். கொஞ்சம் ம். தாழ்மையான ம். இடம்னு வச்சுக்கோங்களேன். அது மாரி இப்ப நான் தனியா ஆ, வந்து நான் வெளியில போயிட்டு வரேன்னா, பாம்பு கீம்பு வரும், கொல்லும் ஆமா. எல்லாம் இதுக்கு என்ன பயப்படுவாங்க தான். கண்டிப்பா, கண்டிப்பா, ஆனா கண்டிப்பா. இது ஏன் இந்த இல்ல உதாரணம் வந்துச்சுன்னா ஆமா. இதுக்கு எதுக்கு இந்த அ உதாரணம் வந்துச்சுன்னா, இதுக்கப்புறம் அம்மா புனிதவதியார நான் வந்து தரிசனம் பண்ணக்கூடாது. கண்டிப்பா. ஆமா. ம். இதுக்கப்புறம் அதுதாங்க. நான் புனிதவதியார தரிசனம் அதுதான். பண்ணக்கூடாதுன்னு தான் விஷயமே அங்க. அவங்க இங்க வந்து வேண்டுதல் பாம்பு வந்து விண்ணப்பம் வச்சாங்க. உண்மைதான். உவமையா சொல்லப்பட்டது பாம்பு. ஒரு ஆமா. ஒரு உவமையா ஆமா, ஆமா. ஆனா அதுதான் அவங்க கண்ணுல அவங்களுடைய கருத்துக்குள்ள படக்கூடாது. ஆமா. ஆமா, ஆமா. சொல்லுங்க. அந்த அம்மாவ வந்து அவங்க தெய்வமாவே பாவிச்சுட்டாங்க. ஆமா, ம். ஐயா! ஆமா, ஆமா. அதனால அந்த அம்மாவோட பேர் வச்சாலும் அவங்களோட அவங்களோட கண்ணோட்டத்துல புள்ளைய வந்து இப்ப புள்ளையன்னா புள்ள கிடையாது. அம்மா. அந்த தெய்வத்துக்கு சமமா தான் புள்ளைய பாக்குறாங்க. அதனால அவங்க பேர் ம். வச்சிருக்காங்க. கண்டிப்பா. அந்த அம்மாவோட அதாவது பேர் வச்சு அவங்கள கும்பிடுறாங்க. வந்து நம்ம இனிமே மனைவியா பார்க்கக்கூடாது. அதுதான் அவரோட ஆமா, இது. ம். ஆமா, ஆமா. ஆமா, அதுதான் ஆமா, பெண். ஆமா. அதனால தான் அந்த பெண்ணுக்கு அந்த பேர் வச்சது ம். நம்ம பொண்ணா தானே பார்ப்பாங்க. பொண்ணாவே ஒரு தெய்வம் கண்டிப்பா. குலதெய்வமா தான் பார்க்க ம். முடியும். இப்ப நம்ம வீட்ல குழந்தை பொறந்துச்சுன்னா ம். நம்ம மகாலட்சுமின்னு சொல்றோம். நம்மளோட ஆமா. குலதெய்வம் கண்டிப்பா. அது. கண்டிப்பா. அப்ப அது நம்ம ம். மனைவியா பாவிக்க முடியாதுல்ல அவங்களால. தப்பி தவறி கூட நம்ம நிச்சயமா. முன்னாடி இருந்த நெனப்பு வராது ம். அப்படிங்கிறதுக்காக. நன்றிங்க. கண்டிப்பா. நன்றி. அதுதான். அது மிக்க சிறப்பு. மகிழ்ச்சிங்க. நன்றிங்கம்மா. பகிர்ந்து நன்றி. கொண்டமைக்கு நன்றி. ரொம்ப பெரிய ரொம்ப படலமா போச்சு பாம்பு சந்தோஷம்மா. படம். ம், ம். ம். நன்றி, நன்றி, நன்றி. வேற யாராவது பேச விரும்புறீங்களா? நன்றிங்க. நிறைவு செஞ்சுக்கலாமா? நன்றிங்க. கண்டிப்பா. வாங்க ஐயா வாங்க பூங்குடி ஐயா வாங்க. ஐயா அந்த கோயில் பேரு சங்கர நாராயணர் கோயில். கோமதி அம்மாள். சரிங்க. ஆஹா. சரிங்க. ம். அற்புதம், அற்புதம், ஆமா, அற்புதம். நல்ல நல்ல தகவல் குடுத்தீங்க. சங்கர நாராயணன். வெரி குட். ஆமா. அவர் சங்கர நாராயணர் ஒரு 2 பேரும் ஒரே இதுல காட்சி குடுக்குறாங்க. நன்றிங்க, நன்றிங்க. அந்த கோயில்ல இடதுபுறம் அதான்யா விசேஷம். ஆமா, சங்கரராவும் காட்சி குடுப்பாரு. சங்கர நாராயணராவும் காட்சி குடுப்பாரு. ஆமா. இடது பக்கம் குடுத்திருப்பார். மாலுக்கு இடது ஆமா, பக்கம் குடுத்தார். இடது பக்கம் ஆமா. குடுத்திருப்பார். ரொம்ப அதுல சந்தோஷங்க. இன்னொரு மகிழ்ச்சி. விசேஷம் என்னன்னாய்யா, எல்லா ம். இடத்துலயும் சுவாமி வந்து இது மாரி காட்சி குடுக்கும்போது, எல்லாரும் வந்து மலர் தூவுவாங்க, அப்படிலாம் செய்வாங்கல்ல. ஆ. அங்க வந்து பாத்தீங்கன்னா, அவரு காட்சி குடுக்கும்போது, பருத்தியும், மொளகாயும் தூவுவாங்கய்யா. ம். இல்லம்மா விளைபொருட்கள் அவங்க விவசாயிகள் விளைஞ்ச ஆ, இடத்துல உள்ள அது பொருட்கள் வந்து நான் அதான் சொல்றோம். கேட்டேன். நீங்க எதுக்கு இப்படி மிளகாய் எல்லாம் தூவுறீங்க சுவாமி மேல அப்படின்னு. இங்க என்ன ம். விளையுதோ அத வந்து நாங்க கொண்டு வந்து சுவாமிக்கு தூவுறோம்மா அப்படின்னு சொல்லி. எல்லா ஒரு கிராமத்துல இருந்து சுவாமி வருவாங்க. போன பிறகு பாத்தீங்கன்னா, தெரு ஃபுல்லா பாத்தீங்கன்னா, வெறும் மிளகாயும், பஞ்சும் தான் கிடக்கும்யா அங்க. கடவுளே! நிலக்கடலை அது வந்து நிலக்கடலை ஒரு எல்லாமே போடுவாங்க. வித்தியாசமா இருக்கும். ம். விளைஞ்சத கொண்டு வந்து சாமிக்கு அ ஆமா. எது சாமி மேல ம். எல்லாரும் தூவுவாங்க. அப்படியே மிளகாய கொண்டு வந்து தூவுவாங்க. நமக்கு மிளகாய் ம். மிளகாய்னோனே அது நம்ம காரம்னு நம்ம நினைப்போம் பாத்தீங்களா? ஆனா ஆமா. அவங்க வந்து அத பக்தியோட கொண்டு வந்து சுவாமி மேல தூவுறாங்க அப்படியே. அற்புதம், அற்புதம், அற்புதம். சங்கர நாராயணருக்கு இப்படி ம். ஒரு ஆமா. சிவ, சிவ. ஆமா. நல்ல தகவலுங்க. மிக்க நன்றி. சிவ ஆமா நிறைவு செஞ்சுக்கலாமா? ஆ சரி. அ சிவாய நம. நன்றி, நன்றி. செண்பகலட்சுமி அம்மா ஏதாவது பேச விரும்புறீங்களா? சரி. பணியா இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா வாழ்த்து யார் யார் சொல்றீங்க? திருச்சிற்றம்பலம். ஆமா சொல்லுங்க மேம். கௌசல்யா அம்மா சொல்லுங்க. மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும், மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும், எண்ணில் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவில்லை, கண்ணில் நல்ல துரும் கழுமல வளநகர், பெண்ணில் நல்லாளோடும் பெருந்தகை இருந்ததே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க.
நன்றிம்மா. தனம் தரும் பாடி முடிச்சிருங்கம்மா. மொத்தம் பாடுங்க. தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வம் வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பார் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடை கண்களே. திருச்சிற்றம்பலம். நன்றிம்மா. ஆறிரு தடந்தோல் வாழ்க, அறுமுகம் வாழ்க, வெற்பை கோருசை தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேலேறிய மங்கை வாழ்க, ஆனிதன் அணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியாரெல்லாம் வான்மிகில் வழாது பெய்க, மலிவலம் சுரக்க, மன்னன் பொன்முறை அரசு செய்க, குறைவிலாத உயிர்கள் வாழ்க, நான்மறை அரங்கள் உங்க நற்றபம் வேள்வி மல்க, மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம், மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம், மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் என்று கூறி மீண்டும் ஒருமுறை நிகழ்ச்சிக்கு வருகின்ற அத்தனை உள்ளங்களுக்கும் நிகழ்ச்சியை வழிநடத்திய அம்மா காரைக்கால் விஜயலட்சுமி அம்மையாருக்கும் மனமார்ந்த நன்றிகளையும் பொன்னார் திருவிழியும் மனம் வழி மேகலாலை வணங்கி நிகழ்ச்சியை நிதி நிறைவு செய்வோம். அற்றுணையாவது நமச்சிவாயம். மீண்டும் வருகிற திங்கட்கிழமை இரவு 8 மணிக்கு, ஒரு 8:30 மணிக்கு அம்மா வந்து ஒரு 1/2 மணி நேரம் தாமதமாக ஆரம்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. சோமவார வழிபாடு கார்த்திகை மாதத்தில் வழிபாடு இருப்பதனால் அடியார் பெருமங்களுக்கு ஏதுவாக இருக்கும் என்று 8:30க்கு ஆரம்பிக்கலாம் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார்கள். அந்த வகையில வருகிற திங்கட்கிழமை 8:30 மணிக்கு சந்திக்கலாம் என்று கூறி நிகழ்ச்சியை நிதி நிறைவு செய்வோம். நற்றுணையாவது நமச்சிவாயவே. நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். அனைவருக்கும் நன்றி. சிவாய நம.